வணக்கம். இந்த காணொலியில் 11ஆம் வகுப்பு பாலிட்டி புத்தகத்திலிருந்து லெசன் 14 வந்து பார்க்க போகிறோம். தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி. இது வந்து நம்மளுக்கு யூனிட் 9ல் வந்து கவர் ஆகும். நிகழ்வுகளின் நாட்குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். திராவிட கழகத்தின் தோற்றம் எப்போதுன்னா 1914. திராவிட கழகத்தின் தோற்றம் எப்போதுன்னா 1914 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில் வந்து பாருங்க. 1916ல் SILFன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இதை வந்து தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியம். ஒரு வாட்டி TNPSC எக்ஸாமில் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு ஆங்கிலத்தில் எப்படி குறிப்பிடுவாங்கன்றதை கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு வந்து வேற எப்படி எல்லாம் அழைப்பாங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம், தென்னிந்திய சுதந்திர சங்கம், அந்த சைடில் ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணிக்க பாருங்க. அப்படி அழைச்சாலும் இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான். அது வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு எப்போ உருவாக்குறாங்கன்னா 1916 நவம்பர் 20. இந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை தான் அடுத்த வருஷம் 1917 நீதி கட்சி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்கிறாங்க. ஏன் வந்து நீதி கட்சின்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்கன்னா இந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு ஒரு 3 பத்திரிக்கை வந்து நடத்துவாங்க. ஆந்திர பிரகாஷிகா, அப்புறமா வந்து ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்ட்டு ஒரு பத்திரிக்கை வந்து நடத்துவாங்க. அந்த ஜஸ்டிஸ் என்ற பத்திரிகையை தான் நீதி கட்சி அப்படின்ற பேரில் வந்து பெயர் மாற்றம் வந்து அடுத்த வருஷமே. ஸோ தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு எப்போ உருவாக்குறாங்க? 1916 நவம்பர் 20 நீதி கட்சி அன்னிட்டு அடுத்த வருஷம் அதனுடைய பெயரை வந்து மாற்றுறாங்க. நீதி கட்சி வந்து பார்க்கும்போது அதனுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம். இங்கே ஒரு சில டீட்டெயில் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா 1920 பிரிட்டிஷுக்கு கீழே இருந்த இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முறை வந்து தேர்தல் வந்து 1920 வந்து நடத்துவாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு இரட்டையாட்சி தான் கொடுத்துருப்பாங்க 1919. அதை பேஸ் பண்ணி தேர்தலில் வந்து காங்கிரஸ் வந்து இரட்டையாட்சி என்றதால வந்து அவங்க கலந்துக்க மாட்டாங்க. சேம் டைம் வந்து 1920 காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்க அரசியலில் பங்கிட்டு மாட்டாங்க, போட்டி போட்டிருக்க மாட்டாங்க. அதனால நீதி கட்சி வந்து போட்டிடுவாங்க. நீதி கட்சி முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர்களுக்காக அவங்களுடைய உரிமைகள், அவங்களுடைய கல்வி, அவங்கள வந்து எல்லாத்துலேயுமே முன்னிலைப்படுத்தணும் அன்னிட்டு பிராமணர் அல்லாதோர்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் வந்து நீதி கட்சி. ஸோ அவங்க போட்டியிட்டு கிட்டத்தட்ட 1937 தான் காங்கிரஸ் வந்து போட்டியிடுவாங்க. 1935 இந்திய அரசு சட்டம் இரட்டையாட்சியை ஒழிச்சிட்டு தன்னாட்சியை வந்து கொண்டு வருவாங்க. அப்போ வந்து போட்டியிடுவாங்க. அப்போ போட்டியிடுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி கிட்டத்தட்ட 17 வருஷம் வந்து ஆட்சியில் இருந்திருப்பாங்க. இந்த 17 வருஷத்தில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா சுப்புராயன் அப்படின்றவர் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர். அவர் வந்து ஒரு 4 வருஷம் மட்டும் ஆட்சி பண்ணியிருப்பார். சுப்புராயன்ன்றது ஒரு சுயேட்சை வேட்பாளர். அப்போது அந்த 17 வருஷத்தில் 4 வருஷம் போச்சுன்னா 13 வருஷம் வந்து நீதி கட்சி தான் வந்து சென்னை மாகாணத்தில் ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. காங்கிரஸ் வந்து 1937 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து பங்கு பெறுது. நீதி கட்சி வந்து தோல்வி அடையுது. காங்கிரஸ் வந்து வெற்றி அடையுது. காங்கிரஸ் வெற்றி அடைஞ்ச பிறகு நீதி கட்சி என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வருஷம் 1938 வந்து பெரியாரை வந்து தலைவராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ பெரியார் எங்க இருப்பாருன்னா ராஜாஜி வந்து 1937 எலெக்ஷன்ல வின் பண்ணி முதலமைச்சர் சென்னை மாகாணத்தில் ஆனதுமே அவர் வந்து ஹிந்தியை வந்து கொண்டு வந்ததுமே அதுக்கு பயங்கரமா எதிர்ப்பு நடக்கும். அப்போ பெரியாரும் அதை எதிர்த்து ஜெயிலில் இருப்பார். ஜெயிலில் இருக்கிறப்ப தான் வந்து நீதி கட்சியினுடைய தலைவராக பெரியாரை வந்து 1938 அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கம் அது 1925 சேர்ந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அவர் நடத்திட்டு வந்திருப்பாங்க. பட் எலெக்ஷனில் பங்கிட மாட்டாங்க. இந்த நீதி கட்சியும் இப்போ வந்து பெரியாரை வந்து தலைவராக வந்து ஆக்குறாங்க. அப்போ இந்த சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சி எல்லாமே ஒரு கொலாபரேஷனில் சேலத்தில் 1944 திராவிடர் கழகம் அப்படின்ட்டு நீதி கட்சி பெயரெல்லாம் வந்து மாற்றம் செய்கிறாங்க. என்னவா மாற்றம் பண்ணுறாங்க? 1944 திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றம் பண்ணுறாங்க. அப்போ வந்து பெரியாரோட அண்ணாவும் வந்து இருந்திருப்பார். இந்த 1944 திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றினப்போ அண்ணாவும் வந்து பெரியாரோட இருந்திருப்பார். அடுத்து 1919 வந்து பாருங்க மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள். இந்த மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் தான் வந்து இரட்டையாட்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க 1919.
அதுக்கப்புறம் 1925 நம்மளுக்கு தெரியும், பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை வந்து தோற்றுவிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் 1900 ஏன் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்திருப்பாருன்னா, பெரியார் வந்து ஃபர்ஸ்ட்ல காங்கிரஸ்ல தான் இருந்திருப்பாங்க. பட் காங்கிரஸ்காரங்க வந்து அவங்களே வந்து இந்த பிரிவினை வந்து இருக்கும், உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்ற பிரிவினை எல்லாம் பார்க்கவே முடிஞ்சிருக்கும் பெரியாரால. அதனால அதை விட்டு விலகி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்திருப்பாரு. 1937 வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935 படி எலெக்ஷன் வந்து நடைபெறுது. 37 ராஜாஜி வந்து சென்னை மாகாணத்துல வெற்றி பெற்று காங்கிரஸ் அமைச்சரவை வந்து அமைக்கிறாங்க. ராஜாஜி தான் வந்து முதன்மை அமைச்சரா பொறுப்பேற்றுக்கிறாரு. 37 என்ன பண்றாரு, ராஜாஜி வந்ததுமே ஆட்சிக்கு இந்திய வந்து கொண்டு வர்றாரு. இந்திய எதிர்ப்பு போராட்டமும் வந்து 37 வெடிக்குது. அதுக்கப்புறம் 1944 சேலம் மாநாட்டுல நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் வந்து செய்யறாங்க. ஸோ மேல வந்து பார்த்தோம் இல்லையா அது. அடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்தது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அப்படின்னு இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து 1949. ஸோ 1944 வந்து பாத்தீங்கன்னா திராவிடர் கழகம் வந்து தோற்றுவிக்கிறாங்க. 5 வருஷம் கழிச்சு கரெக்டா 1949 திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிட்டு அண்ணா வந்து தோற்றுவித்திருப்பாரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரியார் வந்து மணியம்மை என்ற ஒரு பெண் அவங்க வீட்டுல வேலை செஞ்ச வயதுல ரொம்பவே குறைவான, அதாவது பெரியாருக்கும் அந்த மணியம்மை என்றவங்களுக்கும் நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும், இருந்தும் அவரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பிடிக்காம அண்ணா வந்து வெளியேற்றப்பட்டது அந்த காரணம் சொல்றாங்க. பட் வேற சில காரணங்களுக்காகவும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நிறைய பேர் சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, ஏஜ்ல நிறையவே வித்தியாசம் இருக்கக்கூடிய மணியம்மைய பெரியார் கல்யாணம் பண்ணதுனாலதான் வந்து அண்ணா வந்து வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுவித்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க அது வந்து தெரிஞ்சுக்கோங்க. 1944 திராவிடர் கழகம், கரெக்டா 5 வருஷம் கழிச்சு 1949 திமுக. சென்னை மாகாணத்துல தா பிரகாசம் தலைமையிலான காங்கிரஸ் அரசாங்கம் அமைத்தது. இந்த 1946 வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்ட்டு இங்கிலாந்துல அட்லி அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அனௌன்ஸ் பண்ணப்போ இங்கே வந்து இடைக்கால அரசு வந்து பார்த்திங்கன்னா நேரு அமைப்பார் நம்ம இந்தியாவில். அப்படி இடைக்கால அரசு வந்து நேரு அமைச்சப்போ சென்னை மாகாணத்தில் யார் தலைமையில் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் அமைத்ததுன்னா தா பிரகாசம் அவர்களுடைய தலைமையில். அடுத்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம், சுதந்திரம் அடைஞ்சப்போ நம்மளுடைய சென்னை மாகாணத்தில் யார் வந்து முதலமைச்சராக இருந்தாருன்னா ஓபி ராமசாமி. ஓபிஎஸ் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஓபி பன்னீர்செல்வம்னு தெரியும். அப்போ ஆனால் நம்ம சுதந்திரம் கிடைச்சப்ப இருந்தது ஓபி ராமசாமி. 1949 பி குமாரசுவாமி ராஜா தலைமையிலான அமைச்சரவை அமைந்தது. ஸோ 47 ஓபி ராமசாமி, அடுத்த 2 வருஷம் கழிச்சு 49 பி குமாரசாமி, குமாரசாமி 2 வருஷம் கழிச்சு 52 வந்து சுதந்திரம் கிடைச்ச பிறகு முதல் பொது தேர்தல் இந்தியாவில் எப்போ நடைபெறுதுன்னா 52 வந்து 51 தேர்தல் நடக்க ஸ்டார்ட் பண்ணிடும், 52 தான் வந்து முடிவு பெற்றிருக்கும். அதனால எப்போ கேட்டாலும் அதாவது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு முதல் பொது தேர்தல் எப்போ நடைபெற்றதுன்னா 1952 தான் போடணும். ஆப்ஷன்ல வந்து ஒருவேளை 1951 52 கொடுத்திருந்தா அதை நம்ம போடலாம். ஸோ முதல் பொது தேர்தல் வந்து சுதந்திர இந்தியாவில் எப்போ நடைபெற்றது 1952. மாநில மறுசீரமைப்பு சட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நிறைய வாட்டி படிச்சிருப்போம், 1956. இந்த மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து மொழி வாரியாக வந்து மாநிலங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து வரும். எப்போன்னா 1965. 1965 1967 வந்து பார்த்தீங்கன்னா சிஎன் அண்ணாதுரை தலைமையின் கீழ் திமுக வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க 1949 ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இருந்தும் 1967 வரைக்கும் அவங்களால வந்து எங்கேயுமே வின் பண்ண முடியல. ஏன்னா காங்கிரஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருந்தது. இந்த காலகட்டத்தில் வந்து காங்கிரஸ் வந்து அவங்களுடைய செல்வாக்கை வந்து இழந்திருக்கும். ஏன்னா 62 வந்து சீனா இந்தியா போரெல்லாம் வந்து நடைபெற்றிருக்கும். அப்புறமா ஹிந்தி எல்லாம் வந்து கொண்டு வருவாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்போ இந்தி எல்லாம் கொண்டு வருவாங்க. காரணமாக எதிர்த்து நிறைய பிரச்சாரம்லாம் அண்ணாவும் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அண்ணா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1967 வந்து திமுக வந்து அரசாங்கம் வந்து அமைக்கிறாங்க. 69 2 வருஷம் தான், 2 வருஷம் கழிச்சு 69 என்ன ஆவார், சிஎன் அண்ணாதுரை வந்து இறந்துருவார். அண்ணாதுரை இறந்ததுமே வந்து கருணாநிதி வந்து முதலமைச்சர் ஆவார் 69.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 72ல் வந்து அஇஅதிமுக எம்ஜி ராமச்சந்திரனால் நிறுவப்பட்டது. என்ன ஆகும்னா அண்ணா கூட தான் வந்து எம்ஜிஆரும் இருந்திருப்பாரு, ஒரே கட்சியில திமுகல தான் இருந்திருப்பாங்க. அண்ணாக்கும் எம்ஜிஆர் ரொம்பவே பிடிக்கும். இருந்தும் வந்து அவர் 69ல் இறந்துருவாரு, கருணாநிதி முதலமைச்சர் ஆயிடுவாரு. எம்ஜிஆருக்கும் கருணாநிதிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடு வரும். கருத்து வேறுபாடு வந்ததுமே வந்து எம்ஜிஆர் வந்து கட்சியை விட்டு வெளியே வந்து 72ல் 3 வருஷம் கழிச்சு 69 அண்ணா இறக்குறாரு. அண்ணா இறந்ததுக்கு அப்புறம் 3 வருஷம் கழிச்சு திமுகவை விட்டு வெளியே வந்துட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து எம்ஜிஆர் வந்து நிறுவுறாரு. அப்போ 3 வருஷம்னா 1972. அதுக்கப்புறம் 1974ல் வந்து பார்த்தீங்கன்னா மாநில தன்னாட்சி தீர்மானத்தை வந்து சட்டப்பேரவையில் வந்து நிறைவேற்றுறாங்க. 1974ல் மாநில தன்னாட்சி தீர்மானம் வந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றுறாங்க. இந்த பாக்ஸே ரொம்ப முக்கியம், நிறைய டீட்டெயில் இருக்குது, இது ஒரு வாட்டி ரீக்கப் பார்த்துருவோம். திராவிட கழகத்தின் தோற்றம் எப்போன்னா 1914. தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா 1916 நவம்பர் 20. இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்க, SILF அப்படின்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு வேறு எப்படி எல்லாம் அழைக்கிறாங்கன்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம், தென்னிந்திய சுதந்திர சங்கம் அப்படின்னு அழைக்கிறாங்க. நீதி கட்சி அப்படின்ட்டு தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்புக்கு பெயர் மாற்றம் எப்போ செஞ்சாங்கன்னா 1917. மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட் சீர்திருத்தங்கள் எப்போதுன்னா 1919. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது எப்போன்னா 1925. ராஜாஜியின் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை உருவாக்கப்படுதல் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1937. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937. சேலம் மாநாட்டில் நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எந்த வருஷம்னா 1944. சேலம் மாநாடுன்றது ரொம்ப முக்கியம், அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எப்போ தோன்றியதுன்னா 1949. பிரகாசம் அவர்கள் வந்து சென்னை மாகாணத்தில் எந்த வருஷம் காங்கிரஸ் அரசாங்கம் அமைத்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946. சுதந்திரம் அடைந்தப்போ இந்தியா வந்து சுதந்திரம் அடைந்தப்போ தமிழ்நாட்டில் முதன்மை அமைச்சராக இருந்தவர் யாருன்னா 1947 வந்து OP ராமசுவாமி. 1949 வந்து அமைச்சரவை வந்து யாருடைய தலைமையில் அமைந்தது தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா P குமாரசுவாமி. முதல் பொது தேர்தல், சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் எப்போ நடைபெற்றதுன்னா 1952. மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்து 1956. இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937 ஒரு வாட்டி நடைபெற்றது. அதுக்கப்புறம் 1965. CN அண்ணாதுரையின் தலைமையில் திமுக அரசாங்கம் அமைத்தது எந்த வருஷம்னா 1967. CN அண்ணாதுரை காலமானது எந்த வருஷம்னா 1969. அவர் காலமான அதே வருஷத்துல வந்து கருணாநிதி வந்து முதலமைச்சர் ஆவார். எம்ஜிஆர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்போ தோற்றுவித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1972. தமிழ்நாட்டில் மாநில தன்னாட்சி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது எப்போன்னா 1974. இந்த பாடத்தை படிக்கிறது மூலமா என்ன தெரிஞ்சுக்கலான்றது கொடுத்துருக்காங்க. பிராமணர் அல்லாதோர் இயக்கம் வந்து எப்படி தோன்றியது, பின்னாடி தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு வந்து எப்படி வழி அமைந்ததுன்றதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். திராவிட கட்சிகளின் மக்கள் நல கொள்கை, அதனுடைய முக்கியத்துவம், பொதுமக்கள் மீதான அதன் தாக்கங்கள் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடத்தை படிக்கிறதுனுடைய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் தொடர்ந்து வந்த அரசாங்கங்களின் சமூக நல கொள்கைகளின் அனைத்து பரிணாமங்களையும் வந்து தெரிஞ்சுக்க போகிறோன்றதை கொடுத்துருக்காங்க. தென்னிந்திய சென்னை மாகாணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரின் அரசியல் நிர்வாக தேவைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்டது. ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வணிகம் நடைபெறத்துக்கு ஏற்ற இடங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க முன்னாடி வந்து கப்பல் போக்குவரத்து தானே அதிகமாக இருக்கும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து ஆந்திரா பக்கம் வந்து பார்ப்பாங்க. அங்கே வந்து இந்த மழை காலங்கள் புயல் காலங்களில் வந்து அங்கே எதுவுமே வந்து சரிப்பட்டு வரலன்னு தேடுறப்ப தான் வந்து நம்ம சென்னையை வந்து தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து முக்கியமாக வந்து சென்னை மாகாணம் தோன்றியதற்கு எதுக்குன்னா அவங்களுடைய நிர்வாக தேவைகளுக்காக தான் வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. அப்படி தோற்றுவிக்கப்பட்டது எப்போன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாணம் 1801.
சென்னை மாகாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் ஆந்திரா, கேரளாவினுடைய மலபார் பகுதி, தெற்கு கர்நாடகா, ஒடிசாவின் வடபகுதி அதுவும் லட்சத்தீவு ஒன்றிய பிரதேசம் எல்லாமே உள்ளடக்கியது தான் வந்து சென்னை மாகாணம்னு சொல்றாங்க. பட் சென்னை மாகாணம் வந்து எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1801 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1801. இந்த திராவிடன் அப்படின்ற வார்த்தை வந்து யாரு குறிப்பிடுதுன்னா ஆரியர் அல்லாத தமிழ் பேசுவோரை அடையாளம் கண்டு கொள்ள பயன்படுத்தப்பட்டது தான் வந்து திராவிடன். ஆரியர்னா யாருன்னா பிராமணர்கள். ஸோ பிராமணர்களை வந்து எப்படி அழைச்சிருக்காங்க? ஆரியர்கள் அப்படின்னவும் வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆரியர்கள் பிராமணர்கள், அவங்க வந்து வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டிருக்காங்க. அதே வந்து திராவிடர்கள் அப்படின்னா பிராமணர் அல்லாதோர் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் கருதப்பட்டனர் என்றதை கொடுத்திருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இந்த பேஜில் முக்கியமான டீட்டெயில்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னை மாகாணம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1801. ஆரியர்கள் அன்னிட்டு யாரை சொல்றோம்? பிராமணர்களை வந்து சொல்றோம். அதே திராவிடர்கள் தமிழ் மொழி, அதாவது ஆரியர் அல்லாத தமிழ் மொழி பேசுவோரை வந்து அடையாளம் கண்டு கொள்ள பயன்படுத்தப்பட்டது தான் வந்து திராவிடர் அப்படின்ற வார்த்தை. திராவிட இயக்கத்தின் தோற்றம் எப்படி வந்து தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாகாணத்தில் வந்து பிராமணர் அல்லாதோரின் தமிழ் அடையாளம் வந்து சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை பாதுகாக்கிறதுக்காக ஒரு பிராமணர் அல்லாத குழுவால் துவங்கப்பட்டது தான் வந்து திராவிட இயக்கம். ஸோ அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிராமணர்கள் இருப்பாங்க. அடுத்து வந்து படித்த மேல்தட்டு மக்கள் தான் வந்து இருப்பாங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து பிராமணர் அல்லாத கீழ்த்தட்டு சேர்ந்த மக்களுக்கு வந்து அவங்களுடைய குரலும் ஒலிக்கணும். நம்மளும் வந்து அந்த அரசியல் எல்லாத்துலேயுமே அந்த பிரிட்டிஷாருடைய ஆட்சி அதிகாரங்கள்லாம் நம்மளும் பணி செய்யணும், கல்வி கற்றுக்கணும், படிக்கணும், எல்லாத்துக்காகவுமே வந்து பார்த்திங்கன்னா குரல் கொடுக்க அன்றைய படித்த நடுத்தர மக்கள் வந்து நடுத்தர மக்களால் சேர்ந்து தூங்கப்பட்டது தான் வந்து பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம். அதுதான் வந்து திராவிட இயக்கம். ஒரு பிராமணர் அல்லாத குழுவால் துவங்கப்பட்டது தான் வந்து திராவிட இயக்கமாகும். அடுத்து இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி தமிழ் புக்லேயும் படிச்சிருப்போம். எல்லிஸ் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து ரொம்ப நேசிப்பவராகவும் வள்ளுவரின் குரலை வந்து மிகவும் விரும்பக்கூடியவராகவும் இருந்திருக்காரு. இவர் பிற தமிழ் படைப்புகளையும் நேசிப்பவராக இருந்திருக்காரு. எல்லிஸின் காலனிய மற்றும் மத பின்னணி அறியப்படவில்லை என்றதை கொடுத்திருக்காங்க. எல்லிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொழியை ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு நபர். இவர் வந்து ஆய்வு பண்ணி வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாரு. தமிழ் மொழி அப்புறமா அந்த தென் மொழிகள் எல்லாம் வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் வந்து தமிழை நேசிப்பவராகவும் குரலை வந்து மிகவும் விரும்பக்கூடிய ஒரு நபராகவும் இருந்திருக்காங்கன்றத சொல்றாங்க. இவருடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லிஸுடைய ஃபுல் நேம் வந்து பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் என்றதை கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு ராபர்ட் கால்டுவெல் வந்து தெரியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துல எங்கன்னா கிலாடியில அயர்லாந்து பெண்மணி அன்னி பேஷண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதே அயர்லாந்து, அது இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். அங்க பிறந்தவர் தான் யாரு அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல். 1814 வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து இறந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் கொடைக்கானல்ல வந்து 1891 தான் பாரதிதாசன் வந்து பிறந்திருப்பாரு. பாரதிதாசன் பிறந்த அதே வருஷம் வந்து அம்பேத்கரும் இதே 1891 ஏப்ரல் 14 வந்து பிறந்திருப்பாரு. ஸோ இதே 1891 தான் அம்பேத்கர் பிறந்த, பாரதிதாசன் பிறந்த அதே வருஷத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா கால்டுவெல் வந்து இறந்திருக்காரு. எங்க இறந்திருக்காருன்னா கொடைக்கானல். அடுத்து பாருங்க ஜோதிபா பூலே. இந்த இமேஜ்ல கொடுத்துருக்காங்க அவரை. இங்க ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1837 ஜேம்ஸ் பிரின்சிபே மற்றும் இதர ஆய்வாளர்களால் பிராமண மூல ஆவணங்கள் மற்றும் தென்னிந்திய மொழிகளின் மீதான ஆய்வுகள் வந்து நடத்திருக்காங்கன்றத கொடுத்திருக்காங்க.
இந்திய கலாச்சாரம் என்பது ஒரே மாதிரியான தன்மையை கொண்டது அல்ல என்றும் புத்த திராவிட மரபுகள் கூட இந்தியாவில் வந்து இருந்திருக்கு அப்படின்றத நிரூபிக்கிறாங்க. எல்லிஸ் அவர்கள் வந்து 1816 ஆய்வு பண்ணியிருப்பாங்க. கால்டுவெல் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒப்பிலக்கணம் அப்படின்ற ஒரு நூல் 1856 வந்து வெளியிட்டிருப்பாரு ஆய்வு பண்ணி. சேம் டைம் அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா வடமொழியின் மகள் அன்று, இது வந்து தனி ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தது, தனித்து இயங்க வல்லதும், எந்த ஒரு மொழியினுடைய துணை இல்லாம தனித்து இயங்க வல்லது தமிழ் மொழி அப்படின்னு எல்லாம் யார் சொல்லியிருப்பாங்க? கால்டுவெல் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. மகாராஷ்டிராவில் வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை துவங்கியவர் யாரு அப்படின்னா மகாத்மா என்று அழைக்கக்கூடிய ஜோதிபா புலே. நம்ம மகாத்மான்னா காந்தி அவர்கள்ன்றது தெரியும், பட் ஜோதிபா புலேவே வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இவர் வந்து மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை வந்து துவங்கியிருக்காரு. 1852 வந்து பாத்தீங்கன்னா கஜ்லு லட்சுமி நரசு செட்டி என்பவர் வந்து ஆங்கிலேய இந்திய கழகத்துல இருந்து வெளியேறி சென்னை வாழ் மக்கள் சங்கம் பண்றத சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதை தான் வந்து இங்க சென்னை வாழ் மக்கள் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து தொடங்குறாங்க. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். சென்னை வாழ் சங்கம் அல்லது சென்னை வாசிகள் சங்கத்தை துவங்கியவர் யாருன்னா கஜ்லு லட்சுமி நரசு செட்டி. எப்போ தொடங்கினாருன்னா 1852. 1909 தான் வந்து பாத்தீங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து வெளியிடுறாங்க. இந்த சீர்திருத்தங்கள் படிதான் வந்து முஸ்லிம்களுக்கு தனி தொகுதிகளை வந்து ஒதுக்கியிருப்பாங்க. 1906 மிண்டோ மார்லி சீர்திருத்தம். 1913 வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரின் செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் யாருன்னா இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டிவ். இவர் வந்து ஒரு புள்ளி விவரத்தை வந்து வெளியிடுறாரு. அந்த புள்ளி விவரம் வந்து என்ன சொல்லுதுன்னா 3% மட்டுமே இருக்கக்கூடிய பிராமணர்கள் வந்து அனைத்து வாய்ப்புகளையுமே எடுத்துக்கிட்டாங்கன்றத வந்து அந்த புள்ளி விவரம் மூலமா நிரூபிச்சிருப்பாரு. ஸோ அன்றைய காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதுல வந்து ஒரு 100%த்துல 3% மட்டும்தான் பிராமணர்கள். அந்த 3% பிராமணர்கள் தான் வந்து மேக்சிமம் இருக்கக்கூடிய அந்த அலுவலகங்கள்ல வேலை வாய்ப்புல இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அது வந்து இவருடைய புள்ளி விவரம் வந்து நிரூபித்தது என்றதை கொடுத்திருக்காங்க. யாருடைய புள்ளி விவரம்? ஜோர்டன் கார்டிவ். ஒரு கார்டை போட்டு வந்து காட்டிட்டாரு. புள்ளி விவரம் பாருங்க, இந்த கார்டுல இருக்கு கார்டுல இருக்கு புள்ளி விவரத்தை காட்டினவரு கார்டிவ். இந்த கார்டுல இருக்கக்கூடிய புள்ளி விவரப்படி ஃபுல்லா முக்கியமான பதவிகள் எல்லாருமே பிராமணர்கள் தான் நிர்வகிக்கிறீங்க அப்படின்ட்டு கார்டை போட்டு காட்டிட்டாரு கார்டிவ்ன்ற மாதிரி அவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம் இந்த பேஜ். திராவிட இயக்கம் வந்து யார் தொடங்கினாங்கன்னா பிராமணர் அல்லாத ஒரு குழுவால் துவங்கப்பட்டது தான் வந்து திராவிட இயக்கம். எல்லிஸும் வந்து கால்டுவெல் அவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய மொழி ஆய்வுகளை பண்ணவங்க. எல்லிஸ் வந்து தமிழை நேசிப்பவராகவும் குரலை வந்து மிகவும் விரும்பியவராகவும் வந்து இருந்திருக்காரு. கால்டுவெல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் கால்டுவெல் எங்க பிறந்தாருன்னா 1814 கிலாடி அயர்லாந்து இங்கிலாந்துல வந்து பிறந்தவர். எங்க இறந்து போனாருன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுல கொடைக்கானல்ல 1891. இந்த 1891 அம்பேத்கர் இந்த வருடம் தான் பிறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாரதிதாசன் இந்த வருஷம் தான் பிறந்திருப்பாங்க. பே சுந்தரனார் இயற்றிய மனோன்மணியும் இந்த வருஷம் தான் வெளியிட்டிருப்பாங்க 1891. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம், அதை வந்து பார்த்துக்கோங்க. வேற ஏதாவது உங்களுக்கு 1891 டீட்டெயில் தெரியும்னா அதையும் ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஜேம்ஸ் பிரின்சிபே என்றவர் வந்து பாத்தீங்கன்னா 1837 வருஷம் வந்து பிராமண மூல ஆவணங்கள் மற்றும் தென்னிந்திய மொழிகளின் மீதான ஆய்வுகள் எல்லாம் வந்து வெளியிடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னா எல்லிஸ் அவர்கள் வந்து 1816 வந்து இது பண்ணியிருப்பாரு. சேம் டைம் 1816 தமிழ் புத்தகம் படிச்சப்போ பாப்பு, ரஸ்கு, கிரீமு அப்படின்னு 3 பேர்களும் வந்து ஆய்வுகளை வந்து மேற்கொண்டாங்கன்ற மாதிரி படிச்சிருப்போம். ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதோட எல்லிஸையும் சேர்த்துக்கோங்க. கால்டுவெல் அவர்கள் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை 1856 வந்து மொழிகளை ஆய்வு பண்ணி வெளியிட்டிருப்பாரு. ஸோ அதெல்லாம் வந்து சொல்றாங்க. ஸோ இந்திய கலாச்சாரம்ன்றது ஒரே மாதிரியான தன்மையை கொண்டது அல்ல அப்படின்னுட்டும் புத்த திராவிட மரபுகளும் இந்தியாவில் இருந்தனன்றதை நிரூபிச்சிருக்காங்க.
மகாராஷ்டிராவில் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா ஜோதிபா பூலே, மகாத்மா ஜோதிபா பூலே. சென்னை வாழ் சங்கம வந்து நிறுவியவர் யாருன்னா கஜலு லட்சுமி நரசு செட்டி. எந்த வருஷம்னா 1852. மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் எப்போது வெளியிடப்பட்டதுன்னா 1909. 1913ஆம் ஆண்டுல ஆளுநரின் செயற்குள்ள இருந்த யார் வந்து புள்ளி விவரத்தை வந்து வெளியிட்டாங்க அப்படின்னா அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா பிராமணர்கள் தான் வந்து அனைத்து வாய்ப்புகளையுமே வந்து எடுத்துக்கிறாங்கன்றத சொல்லியிருப்பாரு. யாருன்னா அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியூ. அடுத்து வந்து நீதி கட்சி. இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து யாருடைய ஆதிக்கத்தில் இருந்ததுன்னா பிராமணர்களின் ஆதிக்கத்தில். ஸோ நிறைய அந்த இந்திய தேசிய கட்சி, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய படிச்சவங்க இருப்பாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வக்கீல் பத்திரிகையாளர்கள் அதிகமா இருப்பாங்க. மேக்சிமம் வந்து பிராமணர்கள் ஆதிக்கத்தில் இருந்ததால பிராமணர் அல்லாத உறுப்பினர்களின் கோரிக்கையை வந்து அவங்க வந்து கருத்துல கொள்ளவே இல்லை. அதனால பிராமணர் அல்லாத ஒரு இயக்கம் வந்து ஒன்று தோற்றுவிக்கணும்னுட்டு இந்த இமேஜ்ல இருக்காங்க பாருங்க. டாக்டர் TM நாயர், அதுக்கப்புறம் சர் பிட்டி தியாகராயர், டாக்டர் C நடேசனார். இந்த 3 பேரும் சேர்ந்து 1916 வந்து பாத்தீங்கன்னா பிராமணர் அல்லாதவங்களுடைய சமூக அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களை முன்னேற்றுவதற்காக தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பை வந்து நிறுவுறாங்க. அந்த தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு தான் வந்து SILF, சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். இதுதான் வந்து புகழ்பெற்று பின்னாடி வந்து 1917 அடுத்த வருஷமே வந்து நீதி கட்சியாக பெயர் மாற்றமும் அடைந்தது. நீதி கட்சி அப்படின்னு பெயர் வர காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் என்ற ஆங்கில இதுல வந்து இவங்க நடத்துவாங்க. அது வந்து ரொம்பவே பிரபலமானதால நீதி கட்சி அப்படின்னுட்டு அதனுடைய அடிப்படையில அந்த இதழினுடைய பெயரின் அடிப்படையில வந்து மாத்திருப்பாங்க. நீதி கட்சியினுடைய நோக்கங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் அனைத்து பிராமணர் அல்லாதோரினுடைய கல்வி, சமூக பொருளாதாரம் மற்றும் செல்வ மேம்பாட்டினை வந்து உருவாக்கி முன்னேற்றணும் அப்படின்னுட்டும், அரசியல் ரீதியாக வந்து அரசியல் அமைப்பு ரீதியாக அரசாங்கத்தை கொண்டு பிராமணர் அல்லாதோரின் முன்னேற்றத்திற்கு வந்து பாடுபடுதல், அரசமைப்பிலான உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கத்தை வந்து உருவாக்குறது, பிராமணர் அல்லாதவர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவாக பொது கருத்தை வந்து உருவாக்குது அப்படின்றதுதான் வந்து இந்த நீதி கட்சியினுடைய நோக்கங்களாக இருந்தது. 1919 வந்து பாத்தீங்கன்னா மாண்டேகு ஜெம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள் வந்து வெளியிடுறாங்க. ஸோ இந்த மாண்டேகு ஜெம்ஸ்போர்டு சீர்திருத்தங்கள் தான் வந்து இரட்டையாட்சி மாகாணங்கள்ல இரட்டையாட்சி முறையை வந்து கொண்டு வர்றாங்க. இந்த 1919 மாண்டேகு ஜெம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தின் அடிப்படையில வந்து 1920 முதல் தேர்தல் வந்து நடைபெறுது. இதுவே ரொம்ப முக்கியம். பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைபெற்ற முதல் தேர்தல் எப்போதுன்னா 1920. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஒத்துழையாமையின் ஒரு பகுதியாக தேர்தலை வந்து புறக்கணிக்கிறாங்க. சேம் டைம் வந்து இரட்டை ஆட்சியும் வந்து அவங்க வந்து சுயாட்சி வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ இரட்டை ஆட்சியை கொடுத்துதான் அவங்களுக்கு பிடிக்கும் இல்லை, அதனால வந்து கலந்துக்காம இதை வந்து புறக்கணிக்கிறாங்க இந்த தேர்தலில். அப்போ நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் போட்டியிட்டு பெரும்பான்மை இடங்கள்ல வந்து வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்று சென்னை மாகாணத்துல யார் வந்து முதலமைச்சர் ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா சுப்புராயலு வந்து முதலமைச்சர் ஆவாரு. இவர் வந்து இறந்துருவாரு. 20 தான் வர்றாரு, இறந்துடுறாரு. இறந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா 21 வந்து பனகல் ராஜா வந்து முதலமைச்சர் ஆறாரு. ஸோ சுப்புராயலு முதல்ல வந்து சென்னை மாகாணத்துல முதலமைச்சர் ஆறாரு. அவர் இறந்ததுமே வந்து பனகல் ராஜா 21 முதலமைச்சர் ஆகிறாரு. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். நீதி கட்சி எப்படி தோன்றியதுன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பிராமணர்கள் ஆதிக்கத்தில் இருந்ததால பிராமணர் அல்லாத உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கட்சியை வந்து உருவாக்குறாங்க. அந்த கட்சி பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு. இதை நிறுவினங்க யாருன்னு பாத்தீங்கன்னா 1916 நவம்பர் 20 நிறுவிருப்பாங்க. டாக்டர் TM நாயர் அவர்களும் சர் பிட்டி தியாகராயர், டாக்டர் C நடேசனார். நாயர், தியாகராயர், நடேசனார், அந்த பேரை வந்து படிச்சுக்கோங்க. நாயர், தியாகராயர், நடேசனார் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஆங்கிலத்துல வந்து இது SILF அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி கட்சி அப்படின்னு பெயர் மாற்றம் எப்போ செய்யறாங்கன்னா அடுத்த வருஷம் 1917 வந்து செய்யறாங்க. ஏன் செய்யறாங்கன்னா அவங்க ஜஸ்டிஸ் என்ற ஒரு ஆங்கில இதழ் நடத்திருப்பாங்க. அது ரொம்பவே பிரபலமா இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய பெயரையே மாத்திருப்பாங்க.
மாகாணங்களில் இரட்டையாட்சி முறையை எப்போ அறிவிக்கிறாங்கன்னா 1919. என்ன சீர்திருத்தம் அப்படி அது பார்த்தீங்கன்னா மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட். அதே 1909ன்னா மிண்டோ மார்லி எம்எம் வரும். மிண்டோ மார்லி எம்எம் 1909. அதே வந்து மாண்டேகு ஜெம்ஸ்போர்ட்னா 1919. பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து எப்போ முதல் பொது தேர்தல் வந்து நடைபெறுதுன்னா 1920 வந்து நடைபெறுது. காங்கிரஸ் வந்து பங்கு பெறாது. எதனாலன்னா ஒத்துழையாமைன்னா அதாவது பிரிட்டிஷ் நடத்துகிற எதுலேயுமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்காம அதை வந்து தவிர்க்கிறது தான் வந்து ஒத்துழையாமை இயக்கமே. அப்போ இந்த தேர்தலையும் வந்து புறக்கணிப்பாங்க. ஸோ அதனால பெரும்பான்மை இடங்கள்ல வந்து நீதி கட்சி வந்து போட்டியிட்டு வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்றப்போ யார் வந்து முதலமைச்சர் ஆகுறாங்க? முதலமைச்சர் யார் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்புராயலு வந்து இறந்துருவாரு 1921. 1920 எலெக்ஷன் நடந்திருக்கும், வெற்றி பெற்று வந்திருப்பாரு. அடுத்த வருஷமே 21 இறந்ததுமே அடுத்து யார் வராங்கன்னா பனகல் ராஜா வந்து முதலமைச்சர் ஆயிருப்பாரு. நீதி கட்சி வந்து பாத்தீங்கன்னா 1921 முதல் 1937 வரை தொடர்ச்சியாக வந்து அதிகாரத்துல வந்து இருந்தது. நிறைய சீர்திருத்தங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து வகுப்பு வாரி அரசாணை மூலம் ஒவ்வொரு பிராமணர் அல்லாத பிரிவினருக்கும் அனைத்து துறைகளையும் பொதுவான வாய்ப்புகள் உறுதிப்படுத்தப்பட்டது. ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்து அடுத்த வருஷமே என்ன பண்றாங்க, வகுப்பு வாரி அரசாணை வந்து வெளியிடுறாங்க. ஸோ வகுப்பு வாரிய வந்து எல்லாருக்கும் வந்து எல்லா துறைகள்லையும் போதுமான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு உறுதிப்படுத்துற மாதிரி ஒரு அரசாணையை வந்து வெளியிடுறாங்க. அவர்கள் வந்து சூத்திரர்களுக்கு மற்றும் பஞ்சமர்களுக்கு எதிராக இருந்த பொது வழி போக்குவரத்து, உணவு விடுதிகள் மற்றும் பொது கிணறுகளை பயன்படுத்துதல் போன்றவற்றில் இருந்த பாகுபாடுகள் எல்லாம் வந்து யார் நீக்கிறாங்க? நீதி கட்சி வந்து நீக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலைய வாரியத்தை வந்து அமைக்கிறாங்க. அமைச்சதின் மூலயமா வந்து ஆலயங்கள்ல நடக்கக்கூடிய விவகாரங்களை வந்து முறைப்படுத்துறாங்கன்றதை கொடுத்திருக்காங்க. இந்து சமய அறநிலைய வாரியம் வந்து 1926 வந்து அமைச்சிருப்பாங்க. அது வந்து சைடில் நோட் பண்ணிக்கோங்க. 1926. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமர்களுக்கு நிலத்தை ஒதுக்கீடு செய்து கொடுத்தனர். பஞ்சமி நிலம் அப்படின்ட்டு புதிய நிலங்களை வந்து ஒதுக்கீடு செய்து கொடுக்கவும் வந்து செய்றாங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மதிய உணவு திட்டம் காமராசர் அப்படின்னு படிச்சிருப்போம். பட் சோதனை ஓட்டமா 1000 விளக்கு இடத்துல வந்து அந்த மதிய உணவு திட்டத்தை வந்து பரிசோதனை முறையில கொண்டு வந்தவங்க யாருன்னா நீதி கட்சி தான் முதல்ல. மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு அடிப்படை என்ற தகுதியெல்லாம் வந்து என்ன பண்றாங்க, நீதி கட்சி வந்து நீக்கிறாங்க. முத்துலட்சுமி அவர்களின் முயற்சியால் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டதுடன் பெண்கள் வாக்குரிமையை பெற்றனர். நீதி கட்சி வந்து இருந்தப்பதான் வந்து பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கிறாங்க. நீதி கட்சி ஆட்சியில இருந்தப்பதான் வந்து பாத்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. மக்கள் கிட்ட நேரடி வந்து தேர்தலை சந்திச்சிருக்க மாட்டாங்க. மேலவை உறுப்பினராக இவங்களை வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை, ஸோ தேவதாசி முறை ஒழிக்கணும்னுட்டு இவங்க தான் வந்து அந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அது பின்னாடி தான் வந்து நிறைவேற்றிருப்பாங்க. பெண்கள் வாக்குரிமையை வந்து பெற்றதும் நீதி கட்சி வந்து ஆட்சியில் இருந்தப்பதான். அதுக்கப்புறம் கூட்டுறவு சங்கங்களை வந்து மேம்படுத்துறாங்க. மிராசுதார் முறை வந்து ஒழிக்கப்பட்டதோட, மிராசுதார் முறைன்னா இந்த வட்டிக்கு வந்து பணம் கொடுப்பாங்க, நிலக்கிழார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் அந்த முறையெல்லாம் வந்து நீதி கட்சி வந்து ஒழிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1923ஆம் ஆண்டு நீர்ப்பாசன திட்டங்கள் வந்து உருவாக்குறாங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929, ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926. ஸோ ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926, அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929. அது வந்து பார்த்துக்கோங்க. அண்ணாக்கு வந்து எனக்கு ஒரு அண்ணா இருக்காரு, அவருக்கு 29 வயசு, 29, 19, 29. அதே ஆந்திரா பல்கலைக்கழகம்னா 19, 26, 3 வருஷம் முன்ன.
இந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் யார் உருவாக்குறாங்க? நீதி கட்சி வந்து உருவாக்குறாங்க. சில துறைகள் வந்து ஒதுக்கப்பட்டாலும் நீதி கட்சி மட்டுமே. அப்போ பிரிட்டிஷார் ஆட்சி பண்ணப்போ வந்து பாத்தீங்கன்னா மாற்றப்பட்ட துறைகள், ஒதுக்கப்பட்ட துறைகள் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. முக்கியமான துறைகள் வந்து ஆளுநர் அவங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. சில துறைகள் வந்து இந்த மாகாணத்துக்கு கிட்ட வந்து கொடுத்திருப்பாங்க. அப்படி சில துறைகள் ஒதுக்கப்பட்டாலும் நீதி கட்சி மட்டுமே மிகவும் சிறப்பான அரசாங்கத்தை வந்து கொடுத்தது என்றதையும் கொடுத்திருக்காங்க. ராஜாஜி வந்து அரசாங்கம் வந்து அமைக்கிறாங்க. இந்தியை வந்து கட்டாய பாடமாக்க முடிவெடுத்த போது வந்து தமிழ் மொழி மற்றும் பண்பாட்டை அளித்து வட இந்திய ஏகாபத்தியத்தை நிறுவும் முயற்சி அப்படின்ட்டு பெரியார் வந்து கருதியிருப்பாரு. 1935 இந்திய அரசாங்க சட்டம் வந்து ஏற்றப்பட்டிருப்பாங்க. அப்போ இரட்டையாட்சி 1919 கொண்டு வந்ததை ஒழிச்சிட்டு சுயாட்சியை வந்து கொடுத்திருப்பாங்க 1935. அதை பேஸ் பண்ணி 1937 தேர்தல் நடைபெற்றிருக்கும். காங்கிரஸ் வந்து பங்கு பெறும். அதுல வெற்றி பெற்று ராஜாஜி வந்து முதன்மை அமைச்சர் ஆவாரு. ஆனதுமே என்ன பண்ணுவாரு, 1937 இந்திய வந்து கொண்டு வருவாரு மும்மொழி கொள்கை அன்னிட்டு. அதை வந்து பெரியார் நிறைய பேர் எதிர்த்திருப்பாங்க. ஏன் காங்கிரஸ்ல இருந்தவங்களே எதிர்த்திருப்பாங்க இந்தி தேவையில்லை அப்படின்னுட்டு. ஸோ பெரியார் என்ன சொல்லியிருக்காரு, வட இந்திய ஏகாபத்தியத்தை நிறுவும் முயற்சி அப்படின்னுட்டு பெரியார் வந்து கருதியிருக்காரு. ஸோ இப்படி இந்த இந்தி போராட்டம் நடந்தப்போ மாகாண அரசாங்கத்தால பெரியார் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருப்பாரு. 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றவர் என்பதால் சிறை பறவை என்றும் அடைமொழியிட்டு அழைக்கப்பட்டார். யாருன்னா பெரியார். 15 வருஷத்துல 23 முறை சிறைக்கு போனவர் யாருன்னா பெரியார். அதனால எப்படி அடைமொழியிட்டு அழைக்கிறாங்க, சிறைப்பறவை அப்படின்னு அடைமொழியிட்டு அழைக்கிறாங்க. 1938 வந்து பாத்தீங்கன்னா இந்து எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர் நீதி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கவும் பட செய்கிறார். ஸோ இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துல 1938 வருஷம் எங்க இருக்காரு, சிறையில இருக்காரு. அப்போதான் வந்து நீதி கட்சி என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய கட்சியின் தலைவராக பெரியாரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. சேம் டைம் வந்து இந்த காலகட்டத்தில் நீதி கட்சியானது வந்து ஆங்கிலேய அரசாங்கத்தின் கீழே தமிழ்நாடு வந்து ஒரு தனி நாடாக வேண்டும் என்ற தீர்மானத்தையும் வந்து ஏற்றிருப்பாங்க. ஸோ பெரியாரும் வந்து கேட்டிருப்பாரு, தனி நாடா வந்து இந்த தென்னிந்தியா திராவிட நாடே அப்படின்ட்டு. அந்த 1944 சேலத்துல வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு நீதி கட்சி பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாங்க இல்லையா. அப்போ வந்து பெரியார் வந்து முழங்கியிருப்பாரு, திராவிட நாடு திராவிடர்களுக்கு. கூட அண்ணாவும் இருந்திருப்பாரு. அண்ணாவும் அந்த முழக்கம் வந்து இட்டிருப்பாங்க. ஒரு சில இடத்துல அண்ணா தான் அதை சொன்னாருன்னு சொல்லுவாங்க. பட் இந்த புத்தகத்துல வந்து பெரியார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால நீங்க மேக்சிமம் பெரியார் வந்து ஆப்ஷன்ல இருந்தா பெரியாரே போடுங்க. வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்துக்கு தனது சிறப்பான தலைமையை அளித்திருப்பார் யாருன்னா பெரியார். சேம் டைம் வந்து காங்கிரஸ் கட்சி நிறுவிய சேரன்மா தேவி குரு குலத்தில். ஸோ சேரன்மா தேவி எங்க இருக்குன்னா திருநெல்வேலி பக்கத்துல இப்பவும் இருக்கு. அங்க வந்து ஒரு குருகுலத்தை வந்து காங்கிரஸ் கட்சி நிறுவிருப்பாங்க. அங்க வந்து உணவு பரிமாறினது வந்து பாத்தீங்கன்னா பிரிவு ஏற்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மனக்கசப்பு அடைஞ்சிருப்பாரு பெரியார். சேம் டைம் வந்து அவர் நிறைய திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர அதுவும் வந்து காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா நிராகரிச்சிருப்பாங்க. அதனால காங்கிரஸை விட்டு விலகி 1925 சுயமரியாதை இயக்கத்தை வந்து பெரியார் அவர்கள் வந்து தொடங்கியிருப்பாரு. இந்த சுயமரியாதை இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அரசியலை வந்து தவிர்த்திருக்கு. சமூக சீர்திருத்தம், ஜாதி முறையை அளிப்பது, மாண்பற்ற தன்மையை நீக்குவது, பெண்கள் மீதான பாலின அடிப்படையிலான தடை நீக்கம், பரம்பரை அர்ச்சகர் உரிமையை எதிர்ப்பது போன்றவற்றுக்காக தொடக்கத்துல வந்து பிரச்சாரம் வந்து செஞ்சாங்க. சுயமரியாதை இயக்கம் வந்து ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் எல்லாம் போட்டியிட மாட்டோம், ஆனா மீதி எல்லாத்துக்காகவும் வந்து நாங்க குரல் கொடுப்போம்ன்றதுதான் வந்து அவங்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜாதியற்ற, புரோகிதரற்ற, சம்பிரதாய சடங்குகள் அற்ற ஒப்பந்த திருமணங்களை வந்து அறிமுகம் செய்தது. இது வந்து சுயமரியாதை திருமணம் அப்படின்னும் அழைக்கப்பட்டதுன்றதை கொடுத்திருக்காங்க. பெண் விடுதலையில சுயமரியாதை இயக்கத்தின் பங்கு பாத்தீங்கன்னா ஒரு ஈடு இணை இல்லாதது அப்படின்றத சொல்றாங்க. பெண்கள் மாநாட்டுல ஈவே ராமசாமிக்கு பெரியார் என்ற பட்டம் வந்து வழங்கப்பட்டது. எப்ப கொடுத்திருப்பாங்கன்னா 1938 நவம்பர் 13 வந்து கொடுத்திருப்பாங்க. சென்னையில வந்து பெண்கள் மாநாடு நடைபெறும். அந்த மாநாட்டுல ஈவே ராமசாமி அவர்களுக்கு வந்து என்ன பட்டம் கொடுத்திருப்பாங்க, பெரியார் என்ற பட்டம் வந்து கொடுத்திருக்காங்க. எப்போன்னா 1938 நவம்பர் 13.
பெரியார் வந்து ஒரு சில நாளிதழ்களை வந்து நடத்துவாரு. அது வந்து குடியரசு, புரட்சி, விடுதலை போன்ற நாளிதழ். குடியரசு எப்போ தொடங்கியிருப்பாருன்னா சுயமரியாதை இயக்கம் தொடங்கினா அதே வருஷம் 1925. புரட்சி வந்து 1933, விடுதலை என்ற இதழ் வந்து 1934 வந்து தொடங்கியிருப்பாரு. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகப் மட்டும் பார்ப்போம். நீதி கட்சி வந்து எத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 17 வருஷம். 1920 எலெக்ஷன் நடைபெற்று சுப்புராயலு முதன்மை அமைச்சராக இருப்பார் அதுல இருந்து 17 வருஷம். அந்த 17 வருஷத்துல 13 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சியை சார்ந்தவங்க ஆட்சி பண்ணியிருப்பாங்க. நடுவில் ஒரு 4 வருஷம் வந்து சுப்பராயன் என்ற சுயேட்சை வேட்பாளர் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க ஆட்சிக்கு வந்ததுமே வகுப்பு வாரி அரசாணையை வந்து நீதி கட்சி வந்து வெளியிட்டிருப்பாங்க. இந்து சமய அறநிலைய வாரியத்தை நிறுவியவங்க யாருன்னா நீதி கட்சி. வருஷம் வந்து 1926. அதை வந்து சைடில் நோட் பண்ணிக்கோங்க. ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926 பார்த்தோம் இல்லையா, அதே வருஷம்தான் வந்து இந்து சமய அறநிலைய வாரியத்தையும் வந்து அமைச்சிருப்பாங்க. பஞ்சமர்களுக்காக வந்து பஞ்சமி நிலங்களை வந்து ஒதுக்கீடு செய்யவும் செஞ்சிருப்பாங்க. சோதனை ஓட்டத்துல வந்து சில பள்ளிகள்ல மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை செஞ்சவங்க யாருன்னா நீதி கட்சி. முத்துலட்சுமி அம்மையாருக்கு நீதி கட்சி ஆட்சியில் இருந்த போதுதான் வந்து மேலவை உறுப்பினராக நியமனம் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் முதல் முறையாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. பெண்கள் வாக்குரிமையும் பெற்றனர். நீதி கட்சி ஆட்சியில் இருந்தப்போ பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கியிருப்பாங்க. சேம் டைம் வந்து தேவதாசி முறையும் வந்து ஒழிச்சிருப்பாங்க. அந்த தேவதாசி முறை ஒழிப்பதற்கு முக்கிய காரணம் வந்து முத்துலட்சுமி அம்மையார். இவங்களுடைய முயற்சியில தான் வந்து அது ஒழிச்சிருப்பாங்க. நீதி கட்சி ஆட்சியில் இருந்தப்போ நீர்ப்பாசன திட்டங்கள் எப்போது வந்து நிறுவப்பட்டதுன்னா 1923. அண்ணாமலை பல்கலைக்கழகம் 1929, ஆந்திரா பல்கலைக்கழகம் 1926. ராஜாஜி வந்து எப்போ வந்து முதன்மை அமைச்சராகிறாங்கன்னா 1937. அப்போ என்ன பண்ணியிருப்பாரு, இந்திய வந்து கட்டாய பாடமாக்கியதால அதை எதிர்த்து நிறைய பேர் வந்து போட்டிட்டு இருப்பாங்க. வட இந்திய ஏகாபத்தியத்தை நிறுவும் முயற்சி அப்படின்ட்டு இந்திய கொண்டு வந்தது அன்னிட்டு யார் வந்து கருதியிருப்பாங்கன்னா பெரியார். 15 ஆண்டுகளில் 23 முறை சிறை சென்றவர் யாருன்னா பெரியார். அதனால அவர் எப்படி வந்து அடைமொழியிட்டு அழைக்கிறாங்க, சிறை பறவை. பெரியார் வந்து நீதி கட்சி தலைவராக எப்போ தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னா 1938. அப்போ அவர் எங்க இருந்தாரு, இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல பங்கு பெற்றதால சிறையில வந்து அடைச்சிருப்பாங்க. வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்திற்கு சிறப்பான தலைமையை அளித்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியார். சேரன்மா தேவி குருகுலத்தில் நடந்த ஜாதி பாகுபட்டத்திற்கு எதிராக பிரச்சாரமும் யார் செஞ்சிருப்பா, பெரியார் வந்து செஞ்சிருப்பாரு. பெரியார் வந்து காங்கிரஸை விட்டு விலகி சுயமரியாதை இயக்கத்தை எப்போ தோற்றுவித்தாருன்னா 1925. ஜாதியற்ற புரோகிதரற்ற சம்பிரதாயங்கள் சடங்குகள் அற்ற ஒப்பந்த திருமணங்களை அறிமுகம் செய்து அதை வந்து என்ன நினைச்சாங்க பெரியாரன்னு பாத்தீங்கன்னா சுயமரியாதை திருமணம். எங்க நடைபெற்ற மாநாட்டில் ஈவே ராமசாமிக்கு பெரியார் பட்டம் வழங்கப்பட்டதுன்னா சென்னையில பெண்கள் மாநாட்டில். எப்போ வழங்கப்பட்டது பெரியார் பட்டம்னா 1938 நவம்பர் 13. பெரியார் நடத்திய நாளேடுகள் வந்து பாத்தீங்கன்னா குடியரசு, புரட்சி, விடுதலை. குடியரசு வந்து 1925 ஸ்டார்ட் பண்ணது. புரட்சி வந்து 1933, விடுதலை வந்து 1934. சுயமரியாதை இயக்கம். சுயமரியாதை இயக்கம் வந்து 1925 தொடங்கினாலும் 1929 4 வருஷம் கழிச்சு 1929 செங்கல்பட்டுல முதலாவது சுயமரியாதை மாநாடு வந்து நடைபெறுது. 1937 ராஜாஜி என்று புகழப்பெற்ற சி ராஜகோபாலாச்சாரியின் தலைமையில வழிநடத்தப்பட்ட காங்கிரஸ் ஆட்சி வந்து ஓரிடத்தை தவிர எல்லா இடங்களிலுமே வந்து வெற்றி பெற்றது. ஆனா காங்கிரஸ் கட்சியின் வெற்றியானது நீதி கட்சியின் வீழ்ச்சியினால் கிடைத்ததாகும் என்றதையும் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 37 வெற்றி பெற்றதால யாருடைய தலைமையில அரசாங்கம் அமைஞ்சிருக்குன்னா ராஜாஜி, ராஜகோபாலாச்சாரியன்னாலும் அவர் தான். அதுக்கடுத்து இவர் ஆட்சிக்கு வந்ததுமே என்ன பண்ணிருப்பாரு, இந்தியனை வந்து கட்டாய பாடமாக அறிமுகப்படுத்துறாரு. பெரியார் வந்து இதை வந்து இதுக்கு எதிராக போராட்டம் வந்து நடத்துறாங்க. சேம் டைம் வந்து இந்த காலகட்டத்துல பொது உடைமை கட்சி முன்னதாக 1925 உருவாக்கப்பட்டது. ஸோ பொது உடைமை கட்சி 1925 வந்து உருவாக்கப்பட்டிருப்பாங்க. சமதர்ம திட்டங்களுக்காக தொழிலாளர் இயக்கங்களை ஒன்றிணைத்து தீவிரமாக பரப்புரை செய்து கொண்டிருந்தது.
சிங்காரவேலர் மற்றும் அவரின் உடன் இருந்தோர் சுயமரியாதை இயக்கத்தின் சமூக சீர்திருத்த திட்டங்களால் கவரப்பட்டனர் என்றதை கொடுத்திருக்காங்க. பொது உடைமை கட்சி என்னாவே தமிழ்நாடுன்னா சிங்காரவேலர். இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, 1923 மே 1 தொழிலாளர் தினம் பண்ணிட்டு முதல்ல கொண்டாடியவரே இந்த சிங்காரவேலர் தான். இவர் பாத்தீங்கன்னா இந்த பொது உடைமை கட்சி எந்த வருஷம் உருவாக்கியிருக்கோம்னா உருவாக்கப்பட்டதுன்னா 1925. ஸோ இவங்க சமதர்ம திட்டங்களுக்காக தொழிலாளர் இயக்கங்களை ஒன்றிணைத்து தீவிரமாக பரப்புரை செஞ்சுட்டு இருந்தாங்க. இதுல இருந்த சிங்காரவேலர் பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கத்தினுடைய சீர்திருத்த திட்டங்களால கவரப்பட்டிருக்காரு. இப்படி அவர் கவரப்பட்டு இருந்த ஒரு கட்டத்துல தான் பாத்தீங்கன்னா சமூகங்களின் பொருளாதார திட்டங்களுக்கான ஆதரவை விரிவுபடுத்துவதுடன் ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில் செயலாற்ற ஒத்துக்கொண்டனர் என்றதை கொடுக்குறாங்க. அதாவது சுயமரியாதை இயக்கம் ஸ்டார்டிங்ல என்னன்னா தேர்தல் எல்லாம் போட்டியிடக்கூடாது, நம்ம மக்களுக்காக குரல் கொடுக்கணும் அப்படின்னு இருக்கும். சேம் டைம் அந்த சுயமரியாதை இயக்கத்தினுடைய கொள்கைகளால ஈர்க்கப்பட்டவர் தான் சிங்காரவேலர். அப்போ இவரு பெரியாருடைய வீட்டுல சொல்லுவாங்க, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வேலை வாய்ப்பு ரீதியாகவும் நம்ம முன்னெடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்போதான் இந்த திராவிட நாடு என்ற கொள்கையும் கைவிட்டுட்டு பெரியாருடைய இல்லத்துல தான் அந்த ஒரு கூட்டம் மாதிரி நடைபெற்றிருக்கும். அதுதான் ஈரோடு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரோடு திட்டம்னா மெயினா அந்த வேலை வாய்ப்பையும் கொண்டு வர்றது தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுயமரியாதைக்கும் அரசியல்ல போட்டியிடாது, எதுவும் பண்ணாது. பட் மக்களுக்காக தேவையான பிரச்சாரங்கள், குரல்கள், மாநாடுகள் எல்லாமே நடத்திட்டு இருந்தது. திராவிட நாடு வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் விட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில செயலாற்ற ஒத்துக்கொண்டனர் என்றதை கொடுத்திருக்காங்க. அதுதான் ஈரோடு திட்டம் அப்படின்னும் அழைப்பாங்க. சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிட சமுதாயத்தை சீர்திருத்துறது மற்றும் அதனை உண்மையான பகுத்தறிவுடையது ஆக்குறது, திராவிடர்களின் பண்டைய தமிழ் பண்பாட்டினை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது, ஆரிய பண்பாட்டின் ஆதிக்கத்திலிருந்து திராவிட சமூகத்தை பாதுகாக்கிறது, மூட நம்பிக்கையான நடவடிக்கைகளை நீக்குவது மூலம் இந்து மதத்தை சீர்திருத்துவதுடன் பிராமணர்களின் செல்வாக்கினை குறைக்கிறது என்றது சுயமரியாதை இயக்கத்தினுடைய நோக்கங்களா இருந்திருக்கு. பெரியார் பாத்தீங்கன்னா பிராமண புரோகிதர்கள் இல்லாத சுயமரியாதை திருமணத்தை மேற்கொள்ள ஆதரவு தெரிவித்தார் என்றதை கொடுத்திருக்காருங்க. ஸோ மேலேயே பார்த்தோம் இல்லையா, இந்த புரோகிதர்கள் இல்லாத சடங்குகள் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. அப்படி நடக்கக்கூடிய கல்யாணங்களையும் என்ன சொல்லியிருக்காங்க, சுயமரியாதை கல்யாணம் அப்படின்னு அழைச்சாங்கன்றதை பார்த்திருப்போம். நீதி கட்சி ஏன் வீழ்ச்சி அடைந்தது அப்படின்னு கொடுக்குறாங்க. 1929 வரை பாத்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கமானது சென்னை மாகாணத்துல ஒரு முன்னோடி இயக்கமாக இருந்தது என்றதை கொடுக்குறாங்க. 1930 சென்னை மாகாணத்தின் அதன் புகழ் மங்க தொடங்கியது. சுயமரியாதை இயக்கத்தினுடைய புகழும் அங்க தொடங்கியது, நீதி கட்சியினுடைய புகழும் அங்க தொடங்கியது என்றதை கொடுக்குறாங்க. இந்த வீழ்ச்சிக்கு 3 முக்கிய காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இயக்கமானது ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களிடையே ஆதரவை இழந்தது. நீதி கட்சி ஸ்டார்ட் பண்ணதே எதனாலன்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மை ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தான் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க காலப்போக்கில் பாத்தீங்கன்னா பிராமணர்களும் அதுல இணைஞ்சிருப்பாங்க. அவங்களுடைய ஒரு சில இதெல்லாம் மாறி இருக்கும். அதனால சிறுபான்மை மற்றும் மக்களிடையே ஆதரவு இழக்கிறாங்க. இரண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பெரியார் தலைமையில இருந்த சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகரமான சீர்திருத்த இயக்கமாக இருந்ததால நீதி கட்சி அவங்களுடைய செல்வாக்கு இழந்தது என்றதை கொடுத்திருக்காங்க. மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னா உயிர்குடியின மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் ஆகியவை பெருமளவு அதன் வீழ்ச்சிக்கு குறிப்பிட்டதாக இருந்தது. அதாவது உயர்குடியினர்கள் நீதி கட்சிக்குள்ள வர்றாங்க. சேம் டைம் ஆங்கிலேயர்கள் ஆதரவும் தெரிவிச்சதால வீழ்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களித்தன என்றதை கொடுத்திருக்காங்க. நீதி கட்சி ஏன் வீழ்ந்தது என்றதை சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். நீதி கட்சியின் வீழ்ச்சியும் தேர்தல் அரசியல்ல நுழைய பெரியார் மறுக்கிறாரு. பெரியார் என்ன பண்ணுவாரு, ஸ்டார்டிங்ல தேர்தல் எல்லாம் போட்டியிட மாட்டோம்னுட்டு மறுப்பாரு. அதுவும் இன்னொன்னு மகாத்மா காந்தியுடைய புகழ் பாத்தீங்கன்னா வளர்ந்துட்டே வருது. 1937 எலெக்ஷன் நடைபெற்றதுமே இந்திய தேசிய காங்கிரஸ் வெற்றி பெற்று ராஜாஜி முதலமைச்சர் ஆறாரு. ஸோ நிறைய விஷயங்கள் இந்த லெசன்ல ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ராஜாஜி முதலமைச்சர் ஆனாருன்னு நிறைய வாட்டி பார்த்துட்டோம்.
அவர் முழுமையான மதுவிலக்கு. ராஜாஜி வந்து இந்தி கொண்டு வந்தாரு, குலக்கல்வி கொண்டு வந்தாரு அப்படின்னாலும் ஒரு சில நல்ல விஷயங்களையும் பண்ணியிருக்காரு. அவர் வந்து முழுமையான மதுவிலக்கை வந்து அறிவிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் ஜமீன்தாரி முறை ஒழிப்பை வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாரு. யாருன்னா ராஜாஜி. ஒடுக்கப்பட்டோர் ஆலய நுழைவுக்கு இருக்கும் தடையை வந்து நீக்கி சட்டம் கொண்டு வந்திருப்பாரு. யாரு? ராஜாஜி. முழுமையான மதுவிலக்கு, ஜமீன்தாரி முறை ஒழிப்பு, அதுக்கப்புறம் வந்து ஆலய நுழைவுக்கு இருக்கும் தடையை வந்து நீக்கி சட்டம் யார் கொண்டு வந்திருப்பார்? ராஜாஜி வந்து கொண்டு வந்திருப்பாரு. இந்தி மொழியை கட்டாயமாக பள்ளியில் அறிமுகப்படுத்திய நடவடிக்கையானது பல பள்ளிக்கூடங்களை மூடுவதற்கு காரணமாகவும் இருந்திருக்கு. சுயமரியாதைக்காரர்கள், அப்புறமா மறைமலை அடிகள், நம்ம இந்த இமேஜ்ல இருக்காரு இல்லையா, மறைமலை அடிகள் வந்து போன்றோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்திரமடைய செய்ததுன்றதை கொடுத்திருக்காங்க. இந்த இந்தியை கொண்டு வந்தது 1937 இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்தனர். பெரியார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் வந்து கைது செய்து பல பேர் வந்து சிறையில வந்து அடைச்சாங்கன்றதை கொடுத்திருக்காங்க. அடுத்து 1944 சேலம் மாநாடு. நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, பெரியார் தலைமையில் நடைபெற்ற சேலம் மாநாட்டில் பெரியாரின் தளபதி ஆகிவிட்டு திறமையான சொற்பொழிவாளர் யாருன்னா CN அண்ணாதுரை. இவர் வந்து நீதி கட்சியின் பெயரை திராவிட கழகம் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தார். ரொம்ப ரொம்ப முக்கியம். சேலம் மாநாட்டில் நீதி கட்சியை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றுறாங்க. அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாரு? CN அண்ணாதுரை. பெரியார் திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு கோரினார். ஸோ பெரியார் வந்து என்ன பண்றாரு? திராவிட நாடு மாநாட்டை கூட்டி திராவிடர்களுக்கு தனி திராவிட நாடு கோரினார். மேலும் அவரினுடைய புகழ்பெற்ற வாசகமான திராவிட நாடு திராவிடர்களுக்கே என முழக்கமிட்டார் என்றதையும் கொடுத்திருக்காங்க. பெரியார் வந்து திராவிட நாடு திராவிடர்களுக்கே என முழக்கமிட்டார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பட் அண்ணாவும் வந்து இதை முழங்கிருப்பாரு அப்படின்ட்டு நிறைய இடத்துல இருக்கு. பட் இங்க நம்ம புக்ல, ஏன்னா 2 பேரும் ஒரே மாநாட்டில் தானே அதை கேட்டிருக்காங்க, அப்போ அண்ணாவும் இருந்திருக்காருங்க. அப்போ நம்ம புத்தகத்துல பெரியார் கொடுத்ததால கண்டிப்பா பெரியார் தான் ஆன்சரா வந்து போடணும். இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துட்டு இந்த பாக்ஸை வந்து பார்ப்போம். சுயமரியாதை இயக்கத்தின் முதல் கூட்டம் வந்து எங்க நடைபெற்றதுன்னா செங்கல்பட்டுல 1929 வந்து நடைபெற்றது. ராஜாஜி வந்து எப்போ முதலமைச்சர் ஆகிறாருன்னா 1937. ராஜகோபாலாச்சாரி என்னாலும் ராஜாஜி தான். பொது உடைமை கட்சி எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1925. சிங்காரவேலர் வந்து பொது உடைமை கட்சிக்காக நிறைய பொது உடைமை கட்சியின் ஒரு நபர் தான் வந்து சிங்காரவேலர். மே தினம் முதல்ல செலிப்ரேட் பண்ணவர் மே 1 1923 யாருன்னா இவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. ஈரோடு திட்டம் அப்படின்னா ஒரு பொது திட்டத்தின் அடிப்படையில செயலாற்ற ஒத்துக்கொண்டார். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா பொருளாதார திட்டங்களுக்கான ஆதரவை, வேலை வாய்ப்பெல்லாம் வந்து சார்ந்து இருக்கணும் அப்படின்ட்டு பெரியாருடைய இல்லத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுதான் ஈரோடு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி கட்சியின் வீழ்ச்சி வந்து நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ நீதி கட்சி வந்து உயர்குடியினர், அப்புறமா வந்து ஆங்கிலேயனுடைய ஆதரவு அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து நீதி கட்சி வந்து அந்த சிறுபான்மை அவங்களுக்காக தான் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க கொள்கைகளில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டதால அவங்களுடைய மக்கள்கிட்ட இருந்து வந்து நம்பிக்கை இழந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் காந்தியடிகளினுடைய வளர்ச்சி இதெல்லாமே வந்து நீதி கட்சியின் வீழ்ச்சிக்கு காரணம். ஸோ ராஜாஜி முதலமைச்சர் ஆனாரு எப்போன்னா 1937. ராஜாஜி வந்து ஆட்சிக்கு வந்தப்போ என்ன பண்ணியிருப்பாரு? முழுமையான மதுவிலக்கை வந்து கொண்டு வந்திருப்பாரு. ஜமீன்தாரி முறை ஒழிப்பை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா ராஜாஜி. ஒடுக்கப்பட்டோர் ஆலய நுழைவுக்கு இருக்கும் தடையை நீக்குவதற்கு சட்டம் வந்து யார் கொண்டு வந்திருப்பா? அதுவும் ராஜாஜி தான் வந்து கொண்டு வந்திருப்பாரு. ராஜாஜி வந்து இந்தி மொழியை கட்டாயமாக பள்ளியில் அறிமுகப்படுத்தியதால எதிர்ப்பு நடந்ததால என்ன பண்ணியிருப்பாருன்னா 37 ஆட்சிக்கு வந்தவர் 39 ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாரு. அது வேணும்னா சைட்ல நோட் பண்ணிக்கோங்க. 1939 சேலம் மாநாடு எப்போ நடைபெற்றதுன்னா 1944 வந்து நடைபெறுது. யாருடைய தலைமையிலன்னா பெரியார் தலைமையில. அப்போ வந்து நீதி கட்சி வந்து திராவிடர் கழகம் என வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்னா CN அண்ணாதுரை. பெரியார் வந்து மாநாட்டை கூட்டி வந்து திராவிட நாடு வந்து திராவிடர்களுக்கு அப்படின்னு முழங்கவும் செஞ்சிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா திராவிடர் நாடு
திராவிடர்களுக்கு அப்படின்னு முழக்கமிட்டவர் யாருன்னா பெரியார். இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய டீட்டெயிலும் ரொம்ப முக்கியம். ரிப்பீட்டடாக நிறைய எக்ஸாமில் வந்து இந்த முதலமைச்சர்கள் எல்லாம் கேட்டிருக்காங்க. சென்னை மாகாண முதலமைச்சர்கள் ரொம்ப முக்கியம். இது நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க. சுப்புராயலு நீதி கட்சி வந்து முதல் முறையாக ஆட்சி பிடிச்சப்ப யார் முதலமைச்சர் சிஎம் ஆனாங்கன்னா சுப்புராயலு 20லேருந்து 21. பனகல் ராஜா சுப்புராயலுக்கு அடுத்து பனகல் ராஜா 21லேருந்து 26. சுப்புராயன் அவர்கள் தான் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர். இவர் வந்து ஒரு 4 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாரு. 26லேருந்து 30 வரைக்கும் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர்ல வந்து ஒரு கொஸ்டின், என்ன கொஸ்டின்னா நீதி கட்சி வந்து எத்தனை வருடம் வந்து ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் நிறைய பேர் என்ன போட்டிருப்பாங்கன்னா 17 வருஷம் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க 20ல தொடங்கி 37 வரைக்கும் இருந்தாங்க. இந்த நடுவுல இடைப்பட்ட காலத்துல இந்த சுப்புராயன் அவர்கள் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர், நீதி கட்சியை வந்து சாராதவர். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த 17 வருஷத்துல இருந்து இந்த 4 வருஷம் கழிக்கணும். அப்போ வந்து 13 வருஷம் வந்து நீதி கட்சி ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அப்போ 13ன்றது தான் வந்து கரெக்டான ஆன்சரும் கூட. அது தெளிவா வந்து பாத்துக்கோங்க. சுப்புராயன் தான் வந்து சைட்ல வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளர். அடுத்து வரவர் வந்து முனிசாமி வந்து 2 வருஷம் 30லேருந்து 32 வரைக்கும் இருப்பாங்க. அடுத்து வந்து பொப்பிலி ராஜா. இதுக்கு முன்னாடி பனகல் ராஜா வந்து பார்த்தோமா, இப்போ வந்து பொப்பிலி ராஜா வர்றாரு. இவர் வந்து 32லேருந்து 37 வரைக்கும் இருந்திருக்காரு. அப்புறமா வந்து ராசனுக்கு அப்புறம் ரெட்டி. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரே வந்து பாருங்களேன், சுப்புராயலுன்றதுல எஸ், ராஜா பனகல் ராஜா எஸ்பிஎஸ்ன்னு வரும். ஸோ சுப்புராயலு பனகல் ராஜா சுப்புராயன்ன்றது எஸ்பிஎஸ் அப்படின்றது மாதிரி அது ஒரு செட்டு. அந்த 3 பேரை எஸ்பிஎஸ்ன்னு போட்டுக்கோங்க. அடுத்து முனிசாமி பொப்பிலி ராஜா. முனிசாமி என்ன எம் பொப்பிலி ராஜாக்கு பி, எம்பி த்ரிபுல் ஆர் ராசன், இன்னொரு ஆர் ரெட்டி, இன்னொரு ஆர் வந்து ராஜாஜி. ஸோ எஸ்பிஎஸ் எம்பி த்ரிபுல் ஆர் என்ற மாதிரி அது ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் மீன் பண்ணி நோட் பண்ணி அதை படிச்சுக்கோங்க. த்ரிபுல் ஆர் என்ன ராசன் ரெட்டி ராஜாஜி. எம்பி என்ன எம் ஃபார் முனிசாமி 30லேருந்து 32. பொப்பிலி ராஜா பி ஃபார் பொப்பிலி ராஜா 32லேருந்து 37. ஸோ வருடங்கள் ரொம்ப முக்கியம். ராஜாஜி நம்மளுக்கு தெரியும் 37ல் வந்தாரு, 39ல் வந்து இவங்களே வந்து விலகிருப்பாங்க, ஆட்சியை விட்டு வந்து. சாரி, இதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயில் தப்பா சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருப்பான்னா 39ல் ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாருன்னு சொல்லியிருப்பேன். ரிசைன் பண்ணிட்டு போக மாட்டாங்க. இந்த 39ல் தான் வந்து 2ஆம் உலகப் போர் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 2ஆம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகிறப்போ காங்கிரஸ் கிட்ட கலந்து ஆலோசிக்காமவே வந்து அன்றைய அரசு பிரதிநிதியாக இருந்த லின்லித்கோ பிரபு என்ன பண்ணுவாருன்னா பிரிட்டிஷுக்கு ஆதரவாக வந்து இந்தியா வந்து பங்கு பெறும் போர்ல அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. உடனே வந்து இவங்க நாங்கள் எலெக்ஷனில் நின்று அதாவது 11 மாகாணங்களில் 7 மாகாணங்களில் வின் பண்ணியிருப்பாங்க பெரும்பான்மையில். ஸோ நாங்கள் வின் பண்ணியிருக்கோம், எங்ககிட்ட கலந்து ஆலோசிக்காமல் கொடுத்துட்டீங்கல்ல அப்படின்ட்டு பதவி விலகுவாங்க 39ல். அடுத்து வந்து பாருங்க, பிரகாசம் அவர்கள் வந்து எப்போன்னா 1946 1947. இந்த 1946ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுதந்திரம் வந்து கொடுக்க போகிறோன்னிட்டு அட்லி அவர்கள் வந்து இங்கிலாந்தில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இடைக்கால அரசு வந்து உருவாக்குவாங்க. நேரு வந்து அங்கே பிஎம்மாக இருந்துட்டு. அப்போது அன்றைய காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து யார் வந்து சிஎம்மாக இருக்காங்கன்னா பிரகாசம் அவர்கள் வந்து இருக்காங்க. ஒரு வருஷம் 46லேருந்து 47. அடுத்து ஓபி ராமசாமி 1947லேருந்து 49, 2 வருஷம். ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சுதந்திரம் அடைந்தப்போ சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர் யாருன்னா ஓபி ராமசாமி. ஓபி பன்னீர்செல்வம்ன்ற மாதிரி ஓபி ராமசாமியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓபி ராமசாமிக்கு அடுத்து வந்து தேர்தல் நடைமுறைக்கு பிறகு வந்து யார் இருந்திருக்காங்கன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க, குமாரசுவாமி ராஜா. ஓபி ராமசாமிக்கு அடுத்து PS குமாரசாமி ராஜா வந்து இருந்திருக்காரு 3 வருஷம். அதுக்கப்புறம் ராஜாஜி 52 54 நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் காமராஜ் அவர்கள் வந்து வருவாரு 54 இருந்து 57. மறுபடியும் காமராஜ் அவர்கள் வந்து 57லேருந்து 62, 62லேருந்து 63. 63ல் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரசினுடைய செல்வாக்கு குறைந்ததுமே வந்து காமராஜ் ஐயா அவர் வந்து பதவி வந்து விலகிட்டு கட்சிக்கான பணிகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அடுத்து வந்து காமராஜருக்கு அடுத்து யார் வர்ற, பக்தவாஜலம். ராஜாஜி காமராஜர் வந்து எத்தனை வருஷம் முதலமைச்சராக இருந்தாங்கன்றது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 9 வருஷம் வந்து இருந்திருப்பாரு. 54லேருந்து 63 வரைக்கும் 9 வருஷம் வந்து இருந்திருப்பாரு. அடுத்து வந்து பக்தவாச்சலம் அவர்கள் வர்றாரு 63லேருந்து 67 வரைக்கும்.
ஏன்னா காமராஜர் வந்து பாதியிலேயே போயிட்டார் இல்லையா. காமராஜர் அவர்கள் முழுசா 5 வருஷம் இருந்திருந்தா 67 வரைக்கும் இருந்திருக்கணும். ஸோ அவருக்கு அடுத்து வந்தவர் 67 வரைக்கும் இருக்காரு பக்தவாச்சலம் அவர்கள் தான் வந்து அடுத்து அண்ணாதுரை அவர்கள் 67 வந்து வெற்றி பெற்று வருவார். 69 அண்ணாதுரை இறந்ததால கருணாநிதி வந்து வருவார். கருணாநிதி அவர்கள் வந்து 71 வரைக்கும் 69 இருந்து 71, அதுக்கப்புறம் வந்து கருணாநிதி மறுபடியும் 71 to 76 5 வருஷம் வந்து கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் வந்து வருவார். எம்ஜிஆர் எப்போ வருவார்? 1977 வந்தவர். 1987 வரைக்கும் வந்து 10 வருஷம் வந்து ஆட்சியில் வந்து இருந்திருப்பார். யாரு? எம்ஜிஆர். எம்ஜிஆருடைய மனைவி ஜானகி ராமச்சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 1988. ஸோ தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் முதலமைச்சர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜானகி ராமச்சந்திரன். சாரி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி ஜெயலலிதா மாறி மாறி வருவாங்க. இந்த ஜானகி ராமச்சந்திரனுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மாவை வந்து பாருங்க. இந்த 1991 2001 அப்புறமா 2011 இதுலெல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா தான் வந்து வந்திருப்பாங்க. மேக்சிமம் 1 அப்படின்ற வர இடத்துலலாம் அது வந்து ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. கடைசியாக மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து 2021 வந்து முதன்மை அமைச்சர் ஆயிருப்பார். 2021. ஸோ இந்த மேலே இருக்கிறது தான் ரிப்பீட்டடாக மாற்றி வந்து இந்த ஆர்டர் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ராஜாஜி, அதுக்கு முன்னாடி பிரகாசம் ரெட்டி, அப்புறமா இல்லைன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய சுப்புராயலு, பனகல் ராஜா, சுப்புராயன் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அது ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேஜ் மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம், முக்கியமானதை மட்டும். சுப்புராயலு வந்து நீதி கட்சி இருந்தப்போ 1920-21. சுப்புராயலுக்கு அடுத்து பனகல் ராஜாவுக்கு அடுத்து சுப்புராயன் வந்து 26 30 வரைக்கும். முனிசாமி வந்து 30 to 32. முனிசாமிக்கு அடுத்து பொப்பிலி ராஜாவுக்கு அடுத்து PT ராஜன், அதுக்கப்புறம் KV ரெட்டி, C ராஜாஜிக்கு அப்புறம் தா பிரகாசம் அவர்கள், OP ராமசாமி, குமாரசுவாமி ராஜா, C ராஜாஜி, காமராஜ் அவர்கள். அடுத்து வந்து பக்தவாச்சலம். காமராஜுக்கு 63 ரிசைன் பண்ணிட்டு போன பிறகு யார் வர்றாருன்னா பக்தவாச்சலுக்கு அப்புறம் அண்ணாதுரைக்கு அப்புறம் கருணாநிதி, ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் ஜானகி ராமச்சந்திரன், அதுக்கப்புறம் கருணாநிதி, ஜெயலலிதான்னுட்டு ரிப்பீட் ஆவாங்க. அது வந்து பார்த்துக்கோங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டம், மறுபடியும் இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1965 வந்து தொடங்குது. ஏன் தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965 ஜனவரி 26 நம்மளுக்கு குடியரசு தினம் அப்படின்னு தெரியும். இந்த ஜனவரி 26, 65 வந்து இந்திய அரசு அமைப்பு சட்டத்தின் உறுப்பு 313 படி இந்தி மொழி இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக வந்து ஆக்குறாங்க. இந்திய மொழி வந்து இந்திய நாட்டில் அலுவலக மொழியாக வந்து ஆக்கப்பட்டது. மத்திய அரசாங்கத்தின் இந்த முடிவை வந்து எதிர்த்து 1965 ஜனவரி 26 வந்து திமுக வந்து துக்க தினமாக அனுசரிக்க தீர்மானித்தது என்றதை கொடுத்திருக்காங்க. 1939 வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் வந்து நடத்துகிறாங்க. அப்போ வந்து ஆங்கிலேய அரசாங்கத்தால் ஈடுபடுத்தப்படுவதை விரும்பாத காங்கிரஸ் அமைச்சரவை பதவி துறந்தது. ஸோ அப்போ வந்து இந்தியாவும் வந்து அவங்களுக்கு ஆதரவாக வந்து போரில் பங்கு பெறும் அப்படின்ட்டு அறிவிச்சிருப்பாங்க. இவங்களை வந்து கன்சல்ட் பண்ணாமல் இவங்ககிட்ட கலந்து ஆலோசிக்காமல் அறிவித்ததால் காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அமைச்சரவை பதவியிலிருந்து விலகுவாங்க. 1944 நீதி கட்சி பெரியார் தலைமையிலான சேலம் மாநாட்டின் அதன் பெயரை திராவிடர் கழகம் என மாற்றியது. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். நிறைய விஷயங்கள் படிச்சதே ரிப்பீட் ஆகும், அது வந்து பார்த்துக்கோங்க. 1949 திராவிட கழகத்தை விட்டு பிரிந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து யார் வந்து ஆரம்பிச்சிருப்பா? அண்ணா அவர்கள் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தொடங்கியிருப்பாரு. திமுக வந்து எப்போ தொடங்கியிருப்பாரு? 1949. ஏன்னா பெரியாரோட ஒரு கருத்து வேற்றுமை ஏற்பட்டதால விலகியிருப்பாரு. அதே போல இந்த திமுகல இருந்து விலகி வந்து தோன்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 1951 வந்து உச்சநீதிமன்றம் வந்து உயர்கல்வியில ஜாதிவாரி இடஒதுக்கீட்டை வந்து உடைத்து எரிந்தது என்றதை கொடுக்குறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜாதிவாரி இடஒதுக்கீட்டை நீதி கட்சி வந்தப்பவே கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, வகுப்பு வாரி இடஒதுக்கீடு, அதை வந்து உடைத்து எரிந்தது யாருன்னா உச்சநீதிமன்றம். உடனடியாக பெரியார் வந்து பாத்தீங்கன்னா திராவிடர் கழகம் மீண்டும் ஜாதிவாரி இடஒதுக்கீட்டை திரும்ப பெற போராட்டத்தை வந்து துவங்குறாங்க. ஸோ இதுல காங்கிரஸ்ல இருக்கிறவங்களே வந்து கரெக்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஏன்னா வகுப்பு வாரி இடஒதுக்கீடு ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து காமராஜர் அவர்களும் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க. சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை அன்னிட்டு யார் சொல்லியிருப்பா? காமராஜ் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சாதகமாக இடஒதுக்கீடு அளிக்கும் முதலாவது நாடாளுமன்ற சட்ட திருத்தம் இயற்றப்பட்டது. உடனே வந்து இங்க பிரச்சனை பெருசாகும். அதுக்கப்புறம் வந்து மக்களுக்காக தான் சட்டம் இருக்கணும் அப்படின்ட்டு சட்ட திருத்தமும் வந்து என்ன பண்ணுவாங்க, இடஒதுக்கீடுக்காக நாடாளுமன்றத்துல வந்து ஏற்றுவாங்க. ஸோ அந்த சட்ட திருத்தம் வந்து யாருக்கு சாதகமாக இருந்தது? பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சாதகமாக இடஒதுக்கீடு அளிக்கும் முதலாவது நாடாளுமன்ற சட்ட திருத்தமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுக்காக தான் வந்து ஏற்றப்பட்டிருக்கு. ராஜாஜி ஆட்சி வந்து பாருங்க 1952-54. இவர் பள்ளிக்கூடங்களில் எண்ணிக்கை வந்து குறைக்கிறாரு. ஸோ இவர் ராஜாஜி வந்து பாத்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை வந்து குறைக்கிறாரு, பள்ளிகளில் இந்தி மொழியை வந்து திணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம குலக்கல்வியையும் வந்து கொண்டு வர்றாரு. இதனால வந்து பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் இருந்த காங்கிரஸ்ல இருந்த ஒரு தலைவர்களே வந்து ராஜாஜியினுடைய திட்டங்களால வந்து கோபம் அடைகிறாங்க. ராஜாஜி பதவி விலகுவதற்கு காரணமாகவும் அமைந்தது. 39 வந்து 2ஆம் உலக போரால அவங்க வந்து அமைச்சரவை விட்டு விலகி போயிருப்பாங்க. 54 வந்து பாத்தீங்கன்னா இவர் கொண்டு வந்த திட்டங்களால பதவி விலகிற அளவுக்கு வந்து காரணமாக அமைந்தது. அதனால அடுத்து யார் வருவா? காமராஜர் அவர்கள் வந்து முதலமைச்சராக ஆவாரு. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். இந்த பேஜ் இந்திய எதிர்ப்பு போராட்டம் எப்போ நடைபெற்றிருக்கும்? ஆல்ரெடி வந்து 1937 பார்த்துருப்போம். மறுபடியும் வந்து 1965. ஏன் 1965 நடைபெறுதுன்னா, இப்போ வந்து இந்திய அரசாங்கமே என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 313 ஆர்டிகல் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 313 படி இந்தி மொழி வந்து இந்திய நாட்டின் அலுவலக மொழியாக வந்து ஆக்கப்பட்டதுன்றதை அனௌன்ஸ் பண்றாங்க. அதனால இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து துவங்கப்பட்டு யார் வந்து துக்க தினமாக ஜனவரி 26, 1965 அனுசரிக்கிறாங்கன்னா திமுக. 2ஆம் உலக போர் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 1939. இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களை வந்து கலந்து ஆலோசிக்காம இந்தியா வந்து பிரிட்டனுக்கு ஆதரவாக போர்ல பங்கு பெறும்னு அனௌன்ஸ் பண்ணதால என்ன பண்றாங்க, அமைச்சரவை பதவியை விட்டு விலகுறாங்க. பெரியார் தலைமையில் சேலம் மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியை திராவிடர் கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் வந்து எந்த வருஷம் பண்ணியிருப்பாங்க? 1944. அந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவர் யாருன்னா அறிஞர் அண்ணா வந்து திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்போ ஆரம்பிச்சிருப்பாரு? 1949. உச்ச நீதிமன்றம் உயர்கல்வியில் ஜாதிவாரி இடஒதுக்கீட்டை உடைத்தெறிந்தது எந்த வருஷம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1951. சட்டமும் விதிமுறைகளும் மக்களுக்காகவே ஏற்பட்டவை, சட்டத்துக்காகவும் விதிமுறைகளுக்காகவும் மக்கள் இல்லை என்று சொன்னவர் யாருன்னா காமராஜர் அவர்கள். அதுக்கப்புறம் உச்ச நீதிமன்றம் வந்து அந்த இதுவை கொண்டு வந்ததால முதல் சட்ட திருத்தம் வந்து எப்போ பண்ணுவாங்க? 1951 வந்து பண்ணுவாங்க. அந்த சட்ட திருத்தம் எதற்காக இருக்கும்? பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு சாதகமாக இடஒதுக்கீடு அளிக்கும் முதலாவது நாடாளுமன்ற சட்ட திருத்தம் வந்து 1951 வந்து பண்ணியிருப்பாங்க. ராஜாஜி ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா 1952, 1954. எதனால இவர் பதவி விலகிறாருன்னா இந்தியை வந்து கொண்டு வந்திருப்பாரு, குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்ததால காங்கிரஸ்ல இருந்தவங்களே எதிர்ப்பாங்க. அதனால பதவி விலக காரணமாக அமைந்தது. இவர் பதவி விலகினதுமே யார் முதலமைச்சரானாங்க? காமராஜர் அவர்கள் வந்து 1954 முதலமைச்சராயிருப்பாரு. காமராஜர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்த காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1954 இருந்து 1963 வரை. ஸோ இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கல்வி திட்டத்தில், தொடக்க கல்வி திட்டத்தில் மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வருவார். குலக்கல்வி திட்டத்தை வந்து ஒழித்திருப்பாரு. குலக்கல்வி திட்டம் யார் கொண்டு வந்திருப்பா? ராஜாஜி அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதை வந்து ஒழிச்சிருப்பாரு. பள்ளிகளினுடைய எண்ணிக்கை வந்து பன்மடங்கு உயர்த்துறாரு. பல அணைகளை வந்து கற்றாரு. தொழிற்பேட்டைகள் உருவாக்குறது மூலயமா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சியை வந்து உறுதி செய்கிறாரு. குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். ரொம்ப முக்கியம், நிறைய வாட்டி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. 1955 54 ஆட்சிக்கு வந்தாருங்களா, அடுத்த வருஷமே வந்து குழந்தைகளுக்கான மதிய உணவு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாரு. யாருன்னா காமராசர். அடுத்து வந்து திராவிட கட்சிகளின் ஆட்சி 1967 வந்து பாத்தீங்கன்னா திமுக வந்து வெற்றி பெற்று CN அண்ணாதுரை வந்து முதலமைச்சர் ஆயிருப்பாரு. அந்த திமுக வந்து எப்போ தோற்றுவிச்சாங்க? 1949 கட்சியே தோற்றுவித்தாங்க. பட் அந்த காங்கிரஸை பீட் பண்ணி அவங்க வின் பண்றதுக்கு இவ்வளோ வருடங்கள் வந்து ஆயிருக்கு. 67 தான் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு.
ஸோ அண்ணா வந்து முதலமைச்சர் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கான வீட்டு வசதி, அதுக்கப்புறம் படியரிசி ஒரு படி ₹1 என்றதெல்லாம் வந்து அந்த திட்டங்கள் எல்லாம் வந்து அண்ணா அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து குடிசை மாற்று வாரியம், இப்போ சென்னை போன்ற பெருநகரங்களில் பொருளாதார ரீதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த குடிசை மாற்று வாரியம் பில்டிங்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அது போன்ற நகர்ப்புற ஏழை மக்களுடைய போதுமான அளவிற்கு வந்து இந்த மாற்று வாரியம் எல்லாம் கொண்டு வந்ததால அண்ணாவுடைய ஆதரவு வந்து பெருகியது என்றதை கொடுத்துருக்காங்க. 1969 அண்ணா அவர்கள் வந்து தலைமையில் மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தது ரொம்ப முக்கியம். ஸோ மெட்ராஸை வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தது யாருன்னா அண்ணாவுடைய தலைமையில தான் வந்து அது நடந்திருக்கும். 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டம். ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலயமா மொழிவாரியாக மாநிலங்களை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதை சொல்கிறாங்க. காமராஜர் வந்து ஒரு நிலையான ஆட்சியை தந்தார். அவருடைய ஆட்சி காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையான ஆட்சியை வந்து கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டில்ன்றதை கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 75 மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்களை தேசிய மையம் ஆக்கியிருக்காரு. அனைத்து ஜாதி ஏழை மாணவர்களும் பல்கலைக்கழகத்திற்கு முந்தைய கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு முந்தைய படிப்புகளுக்கு கல்வி கட்டண விதிவிலக்கு வந்து கொடுத்திருக்காரு. 2வது உலக மாநாடு வந்து நடத்தப்பட்டது என்றதை கொடுத்திருக்காங்க. முதலாவது உலக மாநாடு எப்போ நடைபெற்றிருக்கும், முதலாவது உலக தமிழ் மாநாடு எப்போ நடைபெற்றதுன்னா 1966 கோலாலம்பூர் மலேசியாவில் வந்து நடைபெற்றிருக்கும். 2வது உலக தமிழ் மாநாடு வந்து எப்போ நடத்தப்பட்டதுன்னா 1968 சென்னையில் வந்து நடத்தப்பட்டிருக்கும். தமிழக ஏழை மக்களுக்கு மானிய விலையில் அரிசி எல்லாம் வழங்கப்பட்டது என்றதை கொடுத்திருக்காங்க. இது வந்து அண்ணா ஆட்சியில் இருந்தப்போ நடந்ததை பற்றி சொல்றாங்க. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். காமராஜருடைய காலம் 1954 இருந்து 1963 9 வருடம் ஆட்சி பண்ணியிருப்பாரு. குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் யாருன்னா குலக்கல்வி திட்டத்தை ஒழித்தவர் வந்து காமராஜர். கொண்டு வந்தவர் யாருன்னா ராஜாஜி. குழந்தைகளுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா காமராஜர். திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது ஆட்சிக்கு வராங்கன்னா 1967. யார் வந்து சிஎம்னா CN அண்ணாதுரை. வீட்டு வசதி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி, படியரிசி திட்டம் எல்லாம் கொண்டு வந்தது யாருன்னா CN அண்ணாதுரை. மாற்று வாரியம், குடிசை மாற்று வாரியம் யார் கொண்டு வந்திருப்பா, CN அண்ணா அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பாரு. மெட்ராஸ் மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்தது யாருன்னா CN அண்ணாதுரை. மாநில மறுசீரமைப்பு சட்டம் எப்போது ஏற்றப்பட்டதுன்னா 1956. ஒரு நிலையான ஆட்சியை தந்தவர் யாரு தமிழ்நாட்டிலன்னா காமராஜர். 75 மைல் தொலைவிற்கு மேல் உள்ள பேருந்து தடங்களை தேசியமாக்கியது யாருடைய காலத்துலன்னா அண்ணாவுடைய காலத்துல. 2வது உலக தமிழ் மாநாடு எப்போது நடத்தப்பட்டதுன்னா 1968 சென்னையில வந்து நடந்திருக்கும். முதல் உலக தமிழ் மாநாடு எப்போது நடைபெற்றதுன்னா கோலாலம்பூர் மலேசியா 1966. தமிழக ஏழை மக்களுக்கு மானிய விலையில் அரிசி வந்து யார் வழங்கியிருப்பா, அறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டில் சுதந்திரத்துக்கு பிறகு திராவிட ஆட்சி என்று கொடுத்துருக்காங்க. 62 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஆட்சி செய்துட்டு வருது அப்படின்னுட்டும் 57ஆம் ஆண்டு திமுக தேர்தல் அரசியலில் வந்து நுழைய தீர்மானித்தது. ஸோ 57 தான் வந்து தேர்தலில் நுழையலாம் அப்படின்ட்டு தீர்மானித்தது என்றது குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய பகுதிகளை சீனா ஆக்கிரமிப்பு செய்ததின் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா திராவிட நாடு கோரிக்கையை வந்து கைவிடுறாங்க. ஸோ இந்த இந்தியா சீன போர் வரைக்கும் வந்து திராவிட நாடு வேண்டும்ன்ற ஒரு இதில் கேட்டுட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து அந்த திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டுட்டு 67ஆம் ஆண்டு தேர்தலில் வந்து பெரும்பான்மையோட வெற்றி பெற்று அண்ணாதுரை வந்து சிறிது காலமே ஆட்சி புரிந்தார் என்றதையும் கொடுத்திருக்காங்க. அண்ணாதுரை அவர்கள் ஆட்சி புரிந்த காலம் 1966-69. சென்னை மாநிலத்தை தமிழ்நாடு அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்ததெல்லாம் மறுபடியும் இங்கே ரிப்பீட் ஆகும், அது வந்து பார்த்துக்கோங்க வாசிச்சு. சென்னை மாநிலத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு. திருமண சட்டத்தை வந்து ஏற்றிருக்காரு. மத்திய அரசாங்கத்தின் மும்மொழி கொள்கையை வந்து எதிர்த்தவர் யாருன்னா அண்ணா அவர்கள் வந்து எதிர்த்திருப்பாரு. தமிழகத்தின் இருமொழி கொள்கையை ஆங்கிலம் மற்றும் தமிழ் என்றது நடைமுறை வந்து படித்திருக்காரு. CN அண்ணாதுரை முதன்முறையாக மலிவு விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதுதான் வந்து படியரிசி ₹1 என்ற திட்டம். அவருக்கு அப்புறம் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து அந்த மரபினை தொடர்ந்தார் என்றதை கொடுத்திருக்காங்க.
1972 வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி ராமச்சந்திரன் வந்து அஇஅதிமுக வந்து தொடங்கியிருப்பாரு, கட்சியை புதுசாக தொடங்கியிருப்பாரு. 77 தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருப்பாரு. 77 அமைச்சவர் 87 அவர் இருக்கிற வரைக்கும் வந்து அவர் வந்து ஆட்சியில் வந்து இருந்திருப்பாரு. ஸோ எம்ஜிஆர் இறந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி தலைமையில் வந்து திமுகவும் செல்வி ஜெயலலிதா தலைமையில் அஇஅதிமுகவும் அடுத்தடுத்த தேர்தல்களில் மாறி மாறி வெற்றி பெற்று அமைச்சரவையை ஏற்படுத்தினாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. சாதாரண மக்களின் துன்பங்களை போக்குவதற்காக பல்வேறு சமூக திட்டங்கள் எல்லாம் வந்து இவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அஇஅதிமுக திமுக எல்லாமே அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்றதை சொல்றாங்க. மலிவு விலையில உணவு பாதுகாப்பு உறுதி செய்யறது, இலவச அரிசி திட்டம், சத்துணவு திட்டம், படிப்பறிவு வரை இலவச கல்வி, விவசாயத்திற்கு இலவச மின்சாரம், சைக்கிள் ரிக்ஷா ஒழிப்பு, கையால் மலம் அள்ளுவது ஒழிப்பு, கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான தொட்டில் குழந்தை திட்டம் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து தொடங்கியிருப்பாங்க 1992. முதல்ல இந்த திட்டம் எங்க தொடங்கினாங்கன்னா சேலத்துல வந்து தொடங்கியிருப்பாங்க, தொட்டில் குழந்தை திட்டம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் அளிக்கும் ஜாதி சண்டைக்கும் சமத்துவபுரமும் உழவர் சந்தையும் வந்து உருவாக்கப்பட்டனன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி எல்லாம் வந்து திராவிடர் கட்சிகள் வந்து நிறைய பண்ணதால தமிழ்நாடு வந்து வளர்ச்சியின் விளைவாக தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் வந்து உயர்ந்த மதிப்பை வந்து பதிவு செய்தது. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் வந்து நல்ல மதிப்பை வந்து பெற்றதுன்றதை சொல்கிறாங்க. தமிழ்நாடு மோட்டார் வாகன தொழில், மின்னணு மற்றும் மருந்து உற்பத்தி துறைகளில் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு முன்னணி நிலையில் வந்து இருக்கிறதுன்றதையும் குறிப்பிடுறாங்க. ஸோ இதில் அவ்வளோதாங்க முக்கியமான டீட்டெயில். இங்கே ஐசிடி என்ன அதனுடைய ஃபுல் ஃபார்ம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஐசிடி என்ன, இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். அண்ணா வந்து எப்போ முதலமைச்சர் ஆனாரு 1967. எப்போ இறந்தாருன்னா 1969. சென்னை மாநிலத்தை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்சவர் யாரு? அண்ணா. திருமண சட்டத்தை இயற்றியவர் யாரு? அண்ணா. மத்திய அரசாங்கத்தின் மும்மொழி கொள்கையை எதிர்த்து தமிழகத்தில் இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியவர் யாருன்னா அறிஞர் அண்ணா அவர்கள். முதன்முறையாக மலிவு விலை அரிசி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னா CN அண்ணாதுரை. இதை வேற எப்படி சொல்லுவாங்க? படி அரிசி ₹1 அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் எப்போ வந்து அஇஅதிமுக வந்து ஸ்டார்ட் பண்ணாருன்னா 72. எப்போ வந்து ஆட்சியை பிடிச்சாருன்னா 1977. எம்ஜிஆர் இறந்த வருடம் 1987. தொட்டில் குழந்தை திட்டம் யார் தொடங்கினாங்கன்னா ஜெயலலிதா 1992 தொடங்கியிருப்பாங்க. முதல்ல இந்த தொட்டில் குழந்தை திட்டம் எங்க வந்து கொண்டு வந்தாங்கன்னா சேலத்துல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வாகன தொழில், மின்னணு, மருந்து உற்பத்தி துறைகளில் முன்னணியில் வந்து இருக்கு. ஐசிடி என்ன, இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. எந்த ஆண்டில் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றப்பட்டதுன்னா 1969. சென்னை வாழ் மக்கள் சங்கம் அல்லது சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு 1852. தமிழகத்தில் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1857. மக்கள் தொகை அடிப்படையில் தமிழகம் இந்தியாவின் 7வது பெரிய மாநிலம் ஆகும். நீதி கட்சியின் முதல் தலைவர் யாருன்னா சுப்புராயலு. சுப்புராயலுக்கு அப்புறம் பனகல் ராஜா வந்து வந்திருப்பாரு. வைக்கம் வீரர் என அழைக்கப்படுபவர் ஈவேரா பெரியார். தமிழகத்தில் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஈவேரா பெரியார். இந்தி எதிர்ப்பு, இது வந்து ஆப்ஷன் கீழே தப்ப கொடுத்துருக்காங்க, நீங்க பாத்துக்கோங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டம் வந்து 1937. திமுகவின் தோற்றம் வந்து 1949. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. இரட்டையாட்சி 1919. கீழ்கண்டவர்களில் யார் பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கையினை வெளியிடாதவர் ஆவரன்னா பனகல் ராஜா. இந்த பிராமணர் அல்லாதோர் கூட்டறிக்கை, அதை வந்து அந்த பிராமணர் அல்லாதோர் கூட்டத்தை தொடங்கினப்ப யார் யார் இருந்திருப்பா? சி நடேசனார், நாயர், பி தியாகராயர் வந்து இருந்திருப்பாங்க. இந்த பிராமணர் அல்லாதோர் கூட்ட அறிக்கையினை வெளியிட்டவர் யாரு? இந்த 3 பேர்ல வெளியிட்டவங்க யாருன்னா தியாகராயர். இந்த கூட்டறிக்கையின் வெளியிடாதவர் யாருன்னா பனகல் ராஜா. அது வந்து பார்த்துக்கோங்க. இந்திய விடுதலை கூட்டமைப்பு பிற்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா நீதி கட்சி அப்படின்னு அழைச்சாங்க. 1957 பொது தேர்தலில் குளித்தலையில் வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்தில் உறுப்பினராக கருணாநிதி நுழைந்தார். ஸோ இந்த எம்எல்ஏ அப்படின்ற ஃபஸ்ட்டு எங்கே நின்று கருணாநிதி ஜெயிச்சாருன்னா குளித்தலை. எப்போன்னா சுதந்திரம் வாங்கின 10 வருஷம் கழிச்சு 57.
கருணாநிதி தமிழக முதலமைச்சரானார். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதன் மூலமா முதலமைச்சரானார் கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆயிருக்காரு. இப்போ கூற்று காரணம் சரியான விளக்கம் அல்லன்றதை பார்த்துக்கோங்க. ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தார். சுயமரியாதை இயக்கம் என்பது பிராமணர் அல்லாத ஜாதிகள் சமமான மனித உரிமைகளால் பெரும் நோக்கத்துடன் தொடங்கப்பட்ட இயக்கமாகும். ரெண்டுமே சரி. அவ்வளவுதாங்க. இதோட இந்த லெசன் முடியுது. தேங்க்யூ.